ஸோ டுடே ஸ்டூடெண்ட்ஸ் நாம பார்க்க போற முக்கியமான ஒரு விஷயம் வந்து சக்சஸ் மைண்ட் செட் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் சம்பந்தமா தான் நம்ம பார்க்க போறோம். அது வந்து உங்களோட அக்கௌண்டிங் இல்ல, உங்களோட எக்கனாமிக்ஸ் இல்ல, உங்களோட பிசினஸ் ஸ்டடிஸ் இல்ல, உங்களோட ஐடி இல்ல. அது எல்லாரும் எங்க வேணா படிப்பிக்கலாம், எங்க வேணா சொல்லிக் கொள்ளலாம். தட் இஸ் இன் சிலபஸ் நம்ம படிக்கிற விஷயம். இது சிலபஸுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள். உங்களோட ஸ்கூல்ல உங்களுக்கு சொல்லி தராத விஷயம், உங்களோட டீச்சர்ஸ்மார் உங்களுக்கு சொல்றதுக்கு மறக்கடிக்கப்பட்ட விஷயங்கள், அது சம்பந்தமாகத்தான் நாம இங்க பார்க்க போற விஷயம். பிகாஸ் மைண்ட் செட் இஸ் எவ்ரி திங். உங்களோட மைண்ட் செட் என்ன மாதிரி இருக்குது, இது வந்து ஒரு மந்த்துக்கு 2 செஷன் தான் இது நடக்க போறது. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான செஷன். பிகாஸ் இந்த இன்ஃபர்மேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் இதுதான் உங்களோட வாழ்க்கையில உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். நீங்க படிக்க போற அக்கௌண்டிங்கோ, நீங்க படிக்க போற பிசினஸ் ஸ்டடிஸோ, நீங்க படிக்க போற ஐடியோ, எக்கனாமிக்ஸோ, இதெல்லாம் உங்களோட எக்ஸாமை பாஸ் பண்ண வைக்கும், ஒரு குவாலிஃபிகேஷன் எடுக்க வைக்கும். பட் ஒரு ஒரு வேற லெவலுக்கு நீங்க போகணும்னு சொன்னா யூ ஷுட் ஹவ் சம் ஸ்பெஷலைஸ்ட் நாலேஜ். ஆல்வேஸ் நான் இந்த செஷன்ல சொல்ற விஷயம், 2 விதமான நாலேஜ் இருக்கும். ஒன்று ஜென்ரல் டைப் ஆஃப் நாலேஜ், இன்னொன்று ஸ்பெஷல் டைப் ஆஃப் நாலேஜ். ஜென்ரல் டைப் ஆஃப் நாலேஜ்ங்கிறது நீங்க படிக்கிற அக்கௌண்டிங்ல ஓகே அக்கௌண்டிங்குரிய ஜென்ரல் நாலேஜ், பிசினஸ் ஸ்டடிஸ் அதுல இருக்கிற சிலபஸுக்குரிய ஜென்ரல் நாலேஜ். அதே போல எக்கனாமிக்ஸ் சொன்னா தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் வி ஆர் காலிங் அஸ் ஜென்ரல் நாலேஜ். ஸ்பெஷலைஸ்ட் நாலேஜ்ங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட இலக்குக்கு நீங்க போற பாதையில் இருக்கிற விஷயத்த, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த என்ன மாதிரி அதை ஒரு துறையாக, அதை ஒரு பணம் தரக்கூடிய ஒரு விதமாக நீங்க மாற்றிக்கொள்ளலாம்ங்கிறது அந்த ஸ்பெஷலைஸ்ட் நாலேஜ்ங்கிறது. உங்களோட இலக்கு அடைகிறதுக்காக நீங்க ஏற்படுத்திக் கொள்ற விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் மை டியர்ஸ், இப்போ உதாரணத்துக்கு இப்போ அக்கௌண்டிங் படிப்பிக்கிற நிறைய பேரை பார்க்கலாம். நீங்க ஒரு 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, எனக்கு ஒரு 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, 30வது பெட்சை ப்ரொடியூஸ் பண்றேன், 40வது பெட்சை ப்ரொடியூஸ் பண்றேன்னு சொல்லி நிறைய வெரி வெல் எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர்ஸ் தான். பட் பர்சனல் லைஃபை பார்த்தீங்கன்னு சொன்னா தே ஆர் நாட் அ மில்லியனர்ஸோ, தே ஆர் நாட் அ பில்லியனர்ஸ். அவங்க வந்து அந்த அளவுக்கு ஒரு சக்சஸ் ஒன்று இருக்க மாட்டேங்குது. பட் தே ஆர் அ வெரி குட் அசெட் ஃபார் த சொசைட்டி. பட் பர்சனல் லைஃப் வந்து அவங்க கொடுத்த ஹார்ட் ஒர்க்குக்கு அந்த டைமுக்கு தே டோன்ட் ஹேவ் சக்சஸ். பிகாஸ் ஆஃப் வை தே ஆர் வெரி ஃபோக்கஸிங் ஆன் கெட்டிங் த ஜென்ரல் நாலேஜ், நாட் த ஸ்பெஷலைஸ்ட் நாலேஜ் டு மேக் மணி. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், அந்த தெரிஞ்ச விஷயத்த எப்படி நாம கையாண்டா அதை நாம ஒரு பணம் தரக்கூடிய ஒரு தொழிலாக நம்ம மாத்தலாம்ங்கிற அந்த விஷயம் வந்து நிறைய பேருக்கு புரியறதில்ல, அந்த பாதையும் விளங்குறதில்ல. அதனால தான் நிறைய பேரு அவங்களோட நாலேஜ் வைஸாக அவங்கள்ட்ட ஒரு வாஸ்ட் நாலேஜ் இருக்கு, அதை அப்ளிகேஷன் பண்ணி அதை ஒரு ப்ரொசஸாக போற இடத்துல அவங்க மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ சக்சஸ் மைண்ட் செட் விஷயத்துல நம்ம இங்க பத்தி பேச போற விஷயங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், முதலாவது விஷயம் நான் பேச போற விஷயம், ஃபர்ஸ்ட் லேர்ன் சம்திங் அண்ட் அப்ளை இட். எந்த விஷயங்களை நீங்க லேர்ன் பண்றீங்களோ அதை அப்ளை பண்ண பழகுங்க. அது அக்கௌண்டிங்கா இருக்கலாம், அல்லது பிசினஸ் ஸ்டடிஸா இருக்கலாம், எக்கனாமிக்ஸாக இருக்கலாம். லேர்ன் பண்ற விஷயத்த அப்ளை பண்ற ஒரு மைண்ட் செட் எப்பயுமே வச்சுக்கொள்ளுங்க. நிறைய பேர் புக்ஸா வாங்கி வச்சிருப்பீங்க படிக்கிறதுக்கு. நான் எக்கனாமிக்ஸ் படிக்கிறதுக்கு அந்த சார் புக், இந்த சார் புக்ஸ், அது இது, அந்த நோட்ஸ், இந்த நோட்ஸ், பிடிஎஃப்னு சொல்லி ஏகப்பட்ட கலெக்ஷன். ஆனா எதுலையுமே அப்ளிகேஷன் இல்லை. அதை எடுத்து திறந்து பார்க்கறதும் இல்லை, படிக்கிறதும் இல்லை, எதுவும் கிடையாது. எத்தனையோ மோட்டிவேஷன் வீடியோஸ் பார்ப்பீங்க, யூடியூப்ல பார்ப்பீங்க, அங்க பார்ப்பீங்க, இங்க பார்ப்பீங்க. ஆனா எதையுமே வாழ்க்கையில் அப்ளை பண்றங்கிற பிரச்சனை ஒன்று இருக்கு. ஸோ லேர்ன் சம்திங் அண்ட் அப்ளை இட். ஒரு புக்கை நீங்க ஒரு நாள்ல படிச்சு முடிக்கிறது விஷயம் இல்லை. செல்ஃப் மோட்டிவேஷன் புக் இருக்கு, நிறைய புக்ஸ் இருக்குது. திங்க் அண்ட் க்ரோ ரிச் இருக்குது. நானே உங்களுக்கு அறிமுகப்படுத்திக்கிறேன் எத்தனையோ புக்ஸ். நெப்போலியன் ஹில் என்னுடைய திங்க் அண்ட் க்ரோ ரிச் புக் அறிமுகப்படுத்திக்கிறேன். த ரிச்சஸ்ட் பர்சன் இன் பாபிலோன், ஸ்டார்ட் அண்ட் புவர் டாட், சீக்ரெட். தேர் ஆர் லாட் ஆஃப் புக்ஸ். பட் இருக்கிற பிரச்சனை என்னன்னு சொன்னா எத்தனை பேர் அதை அப்ளை பண்றாங்கிறது தான். நிறைய பேர் நீங்க அதை படிக்கிறீங்க, அதை ரீட் பண்றீங்க, பட் எப்பயுமே அதை யூஸ் பண்றது இல்லை. ஒரு புக்கை ரீட் பண்றங்கிறது பிழையான ஒரு கருத்து. நோ, டோன்ட் ரீட் த புக், யூஸ் த புக். ஒரு புக்கை ரீட் பண்றங்கிறது வேற, யூஸ் பண்றங்கிறது வேற. ஐ எம் ஆல்வேஸ் யூஸ் த புக், ஐ எம் நாட் ரீடிங் த புக். ஸோ எப்பயுமே லேர்ன் சம்திங் அண்ட் அப்ளை இட். அது உங்களோட லைஃப்ல எல்லா விஷயத்துக்காகவும் தான். ஒரு தொழிலை படிக்கிறீங்களா, லேர்ன் பண்ணிட்டு அதை அப்ளை பண்ணுங்க. அக்கௌண்டிங்ல ஒரு கான்செப்டை படிக்கிறீங்களா, லேர்ன் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்க. பிசினஸ் ஸ்டடி சம்பந்தமா படிக்கிறீங்களா, அதை படிச்சுட்டு ஒரு ப்ராக்டிக்கலாக என்ன மாதிரி நடக்குது, உண்மையிலே ஒரு க்ரோசரி ஷாப்ல என்ன நடக்குதுன்னு சொல்லி அப்ளை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், லேர்ன் சம்திங் அண்ட் அப்ளை இட். இந்த விஷயத்தை நீங்க உங்களோட லைஃப்ல ரொம்பவே முக்கியமா பின்பற்றணும். ரெண்டாவது, டூக் த கண்டென்ட் வித்வுட் ஆக்ஷன் தேர் இஸ் நோ சக்சஸ். நீங்க ஒரு விஷயத்தை கன்சியூம் பண்றீங்க, இப்போ யூடியூப் போறீங்க, வாட்ச் பண்றீங்க, நம்மளோட வீடியோஸ் இருக்குது, டிஜிட்டல் அக்கௌண்டிங் வீடியோஸ் இருக்குது, அங்க வீடியோஸ் இருக்குது, இந்த வீடியோஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதெல்லாம் எடுக்கிறீங்க. ஆனா அந்த கண்டென்ட்டை நீங்க எடுத்துக்கொள்றீங்க, ஆனா எக்ஷன் இல்லை உங்கள்கிட்ட. ஒரு எக்ஷன் ஸ்டெப்புங்கிறது இல்லை. அடுத்த கட்டத்துக்கு நான் என்ன செய்ய போறேங்கிற எக்ஷன் ஸ்டெப் இல்லாட்டி உங்கள்கிட்ட சக்சஸ் எதிர்பார்க்க முடியாது. ஒரு கண்டென்ட், அது ஒரு கோர்ஸாக இருக்கலாம், அது ஒரு வீடியோவாக இருக்கலாம், இல்ல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பிடிஎஃப் நோட்ஸாக இருக்கலாம். அந்த கண்டென்ட்டை வெறுமனை எடுக்காமலுக்கு அதை எக்ஷன் எடுக்க பாருங்க. அதுல என்னத்தை படிக்கலாம், என்னத்தை விளங்கி கொள்ளலாம்னு பாருங்க.
அதே போல எப்பயுமே ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ்ங்கிறது ஒரு ஆக்வார்டான ஒரு ப்ராசஸாகத்தான் இருக்கும். ஒரு ஃபர்ஸ்ட் டைம் எந்த விஷயத்துக்குள்ளாக நீங்க போகும்போதும் ஒரு சங்கடம் ஒன்று ஏற்படும். பிகாஸ் யூ ஆர் கோயிங் அவுட் ஆஃப் யுவர் கம்ஃபர்ட் ஜோன். இப்ப நீங்க திடீர்னு இப்ப இவ்வளவு நாள் கொமர்ஸ் படிச்சுட்டு திடீர்னு ஓகே நான் பயோசயின்ஸ் படிக்க போறேன்னு போனீங்கன்னா என்ன நடக்கும்? ஒரு ஆக்வர்ட் சிச்சுவேஷன் ஒன்று உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் உருவாகும். இது எல்லாத்திலையும் இருக்கும். இது உங்களோட தொழிலையும் இருக்கும், உங்களோட படிப்பிலையும் இருக்கும். ஒவ்வொரு யூனிட்ல இருந்து இன்னொரு யூனிட்டுக்கு போகும்போதும் இது உங்களுக்கு இருந்துட்டே இருக்கும். ஈவென்ச்சுவலா அது நடக்கும். இதுக்கு நீங்க முகம் கொடுக்க பழகணும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் எந்த விஷயமும் ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஜோனா தான் இருக்கும். பட் போக போக பழகி கொள்ளும். ஸோ அதுக்கு ஒரு ப்ரெஷர் உண்டு உங்களுக்கு தேவைப்படும். ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு புதுசாக ஒரு யூனிட் ஒரு புதுசாக ஒரு சப்ஜெக்டை நீங்க படிக்கும் போது அந்த ப்ரெஷருக்குள்ளாக நீங்க போகத்தான் வேணும். அந்த ப்ரொசஸுக்குள்ளாக போகணும், அந்த ப்ரெஷருக்குள்ளாக நீங்க போகணும். இப்போ உதாரணத்துக்கு கோல் டு டயமண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். டயமண்ட் வந்து உருவாகணும்னு சொன்னால் அந்த கோல்டு அந்த நிலக்கரியை வந்து சரியாக அந்த ப்ரெஷர் கொடுத்தா தான் அது டயமண்டாக உருமாறும். தங்கம் கூட அப்படித்தான். கோல்டை கூட நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கோல்டு வந்து நிலத்திலிருந்து வச்சுக்கிறத அந்த ஒரு ப்ரெஷருக்குள்ளாக அதை உருக்கி எடுக்கும் போதுதான் அது சரியாக அணியக்கூடிய ஒரு நகையாக உங்களை மாற்றி வைக்கும். அதே போல உங்களோட லைஃப்ல உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரணும்னு சொன்னா நீங்க இருக்கிற நிலைமையை விட்டு இன்னொரு நிலைமைக்கு போறதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு ஒரு ஆக்வர்ட் ஃபீலிங் ஒன்று வரும், ஒரு அன்கம்ஃபர்டபிள் சிச்சுவேஷன் வரும். அதை தாண்டி நீங்க போற மைண்ட் செட் உங்கள்கிட்ட இருக்கணும். The only you will go with a transformation, you should go with some pressure. ஒரு ப்ரெஷர் ஒன்று இருக்கணும், படிக்கணுங்கிற ப்ரெஷர் இருக்கணும், ஏதாவது ஒரு அழுத்தம் உங்கள்கிட்ட இருக்கணும். It takes time to have the transformation. அதே போல உடனடியாக நான் டிரான்ஸ்ஃபார்ம் ஆக போறேன், நான் வந்து நிறைய விஷயங்களை மாத்திக்க போறேன் போனீங்கன்னு சொன்னாலும் இட் won't work out. எல்லாத்துக்குமே அதுக்குரிய டைம் எடுக்கு. ஸோ அந்த டைம் உங்களை கொண்டு போய் வைக்கணும். அதே மாதிரி இங்க என்னுடைய ரோல் என்னண்டா ஸ்டூடெண்ட்ஸ், அந்த டைம் உங்களுக்கு மிச்சப்படுத்துறது தான் என்னுடைய ரோல். பிகாஸ் ஆல்ரெடி ஐ ஹவ் கோன் வித் தட் ப்ராசஸ். ஐ ஹவ் கோன் வித் சோ மெனி ஸ்ட்ரகிள்ஸ் வித் காமர்ஸ் ஸ்ட்ரீம்ஸ். ஆல்மோஸ்ட் 7-8 years வந்து இந்த ஃபீல்டே வந்து எல்லா சைட்லையும் வந்துட்டு ஐ ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இங்க it takes time to have the transformation. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்குள்ள இருக்க அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை குயிக்கா கொண்டு வரதான் as a digital mentor or mentor I am giving the value for this. And also we need to create lifelong habits. உங்களுக்கு ஒரு ஹெபிட்ஸை உருவாக்கணும். அந்த ஹெபிட்ஸ் இன்றைக்கு நாளைக்கு இல்லாமலுக்கு ஒரு லைஃப் லாங்கா உங்களோட ஹெபிட்ஸ் வரணும். ஸோ இதுதான் இங்க இருக்கக்கூடிய அந்த சக்சஸ் மைண்ட் செட்ல இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நான் சொல்ற பாயிண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், லேர்ன் சம்திங் அண்ட் அப்ளை இட். முதலாவது விஷயம், உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு சொன்னா படிக்கிற விஷயத்த நான் அப்ளை பண்ணி பார்ப்பேன். ஈவன் பிராக்டிக்கலாக போறதுக்கு எனக்கு நேரம் இல்லாட்டி என் மைண்ட்ல சரி இது இப்படித்தான் நடக்குதுன்னு சொல்லி அப்ளை பண்ணி பழகுங்க. அதே போல ஒரு கண்டென்ட், அது ஒரு பிடிஎஃப் இருக்கலாம், அது ஒரு வீடியோ நோட்ஸா இருக்கலாம், இல்ல உங்களோட பிசிக்கல் கிளாஸ்க்கா இருக்கலாம், எந்த விஷயமும் போய் அங்க இருந்து வாட்ச் பண்றதால உங்களுக்கு சக்சஸ் கிடைக்க போறது இல்லை. யூ ஷுட் டேக் சம் ஆக்ஷன். சில நடவடிக்கைகளை நீங்க எடுக்கணும். இது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம், எந்த விஷயத்தையும் ஃபெஸ்ட்டுக்கு ஆரம்பிக்கும் போது அது ஒரு ஒக்வார்டா ஒரு அன்கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு பயமாகத்தான் இருக்கும். பட் யூ ஷுட் கோ வித் அ டிரான்ஸ்ஃபர்மேஷன். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை எடுக்கிறதுக்கு நீங்க தயாரா இருக்கணும். அப்பதான் உங்களால ஒரு சக்சஸை கொண்டு வர முடியும். அதே போல அடுத்த விஷயம், யூ ஷுட் கோ வித் சம் ப்ரெஷர். ஒரு அழுத்தம் உண்டு உங்களுக்குள்ள இருக்கணும். உங்களுக்கு ஒரு டெட்லைனோட ஃபிக்ஸ் பண்ணுங்க. அப்பதான் உங்களால அதை சரியாக அச்சீவ் பண்ண முடியும். அண்ட் ஆல்வேஸ் பிலீவ், எப்பயுமே சக்சஸை ரஷ் பண்ண முடியாது. சக்சஸ் வந்துட்டு நம்ம நினைக்கிற மாதிரி தீவிரமாக கிடைக்க மாதிரி. இட் டேக்ஸ் டைம் டு ஹேவ் த டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ பி பேஷண்ட். அமைதியா இருங்க, உங்களுக்கு ஒரு டைம் பேர். அதே போல உங்களுக்கு வழிகாட்டுறதுக்கான ஒரு மென்டரை சூஸ் பண்ணுங்க. கிரியேட் லைஃப் லாங் ஹேபிட்ஸ். நல்ல ஹேபிட்ஸை லைஃப் லாங்குக்கு கிரியேட் பண்ணுங்க. ஸோ இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைடினுடைய சக்சஸ் மைண்ட் செட்ல நான் உங்களுக்கு சொல்லி தர விஷயங்கள். இது எல்லாருக்கும் புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ் நான் சொன்ன விஷயங்கள்? இஸ் இட் மேக் சென்ஸ் டு ஆல்? ஸோ யூ ஷுட் கிரியேட் திஸ் மைண்ட் செட் ஹியர். The second one, my dears, think different. நீங்க செய்யற விஷயத்தை திங்க் டிஃபரெண்டா திங்க் பண்ணாட்டி இந்த இங்க இருக்கிற பெரிய சிச்சுவேஷன்ஸ்ல உங்களால சர்வை பண்ண முடியாது. திங்க் டிஃபரெண்ட்ங்கிற அந்த கன்செப்ட் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த திங்க் டிஃபரெண்ட்ங்கிற கன்செப்ட் என்னன்னு சொன்னா, நிறைய பேர் இருக்கிற பிரச்சனை வாட் இஸ் ரைட் அண்ட் வாட் இஸ் ராங், எது சரி எது பிழை. ஆனா இங்க யாருமே புரிஞ்சு கொள்ளாத ஒரு விஷயம் என்று சொன்னா, சரி பிழைங்கிறது காலத்துக்கு காலம் இட் இஸ் ஆல்வேஸ் சேஞ்சிங். இப்ப பாருங்க, சரி பிழைங்கிறத யாரு கண்டுபிடிச்சது? ஹியூமன்ஸ், மனிதர்கள். இங்க எது சரி எது பிழைங்கிறத கண்டுபிடிக்கிறது ஹியூமன்ஸ். So if humans have come up with it right and wrong, you can come up with your own right and wrong. மனிதர்கள் அவங்களுக்கு இதுதான் சரி இதுதான் பிழைன்னு அவங்க ஒரு சட்டங்களை வகுத்து வச்சிருக்கும் போது நீங்களும் ஒரு மனிதர் தான். உங்களுக்குரிய ஓன் ரைட் அதே போல ஓன் ராங்குக்கு நீங்க வரணும். உங்களுக்கு எது சரி உங்களுக்கு எது பிழைங்கிற விஷயம். இப்ப உதாரணத்துக்கு சொல்ல போனா, நம்ம சொசைட்டில சொல்லப்படக்கூடிய ஒரு
வளமையான ஒரு ரைட் அண்ட் ராங் என்ன? எல்லாருமே சொல்றது என்ன? ஒர்க் ஹார்ட், பி டிசிப்ளின், obey the authority, go and get a job, work hard all of your life, you need to be a government stable job. நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, டிசிப்ளினா இருங்க, உங்களுக்கு மேலதிகாரிய மதிங்க, நல்ல ஜாப் ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க, உங்களோட வாழ்க்கை பூரா அந்த ஒர்க்லயே நீங்க ஹார்ட் லைஃப் பண்ணுங்க, ஹார்டா ஒர்க் பண்ணுங்க. அதே போல யூ ஷுட் ஹவ் அ செக்யூர், ஒரு ஸ்டெபிளான ஒரு ஜாப் எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ இது அவங்களோட ரைட் அண்ட் ராங். இதெல்லாம் ஒரு சொசைட்டியாக நமக்கு ரைட் சொல்லித்தாரது, சரியானது தானே சொல்லித்தாரது. பட் எவ்ரி கிரேட் யூ பாஸ்ட் இன் ஸ்கூல்ஸ், ஒவ்வொரு கிரேட்லயும் முதலாம் ஆண்டு படிக்கிறீங்க, 2ஆம் ஆண்டு படிக்க, 10ஆம் ஆண்டு படிக்கிறீங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, எல்லாருக்கும் யோசிச்சு பாருங்க, ஒரு கிரேட் 5 ஸ்காலர்ஷிப் படிக்கும் போது உங்களோட எய்ம் என்னன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லிடுவீங்க? உங்களோட பேரண்ட்ஸோ இல்ல உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸோ வந்து கிரேட் 5 படிக்கும் போது ரைட் நீங்க என்னவாக போறீங்கன்னு சொன்னா என்ன உங்களோட இதா இருக்கும்? பெரும்பாலும் 190% என்ன? டாக்டர். இந்த இப்பவும் நீங்க சட்ல தான் சொல்றீங்க டாக்டர். அப்ப அந்த டைம் உங்களுக்கு அந்த சொசைட்டி உங்களுக்கு சொல்லி தந்தது என்ன? டாக்டர், இன்ஜினியர். அப்ப கிரேட் 10 பாஸ் பண்ணி 11 பாஸ் பண்ணி அங்க போகும்போது என்ன செய்யுது? எவ்ரி கிரேட் ஆன் யுவர் ஸ்கூலிங் சிஸ்டம் யூ பாஸ், த ரைட் அண்ட் ராங் வில் சேஞ்ச். எது சரி எது பிழைங்கிறது மாறிக்கிட்டே போகும். வித் திஸ் குளோபலைசேஷன் எகெயின் ரைட் அண்ட் ராங் வில் சேஞ்ச். எது சரி எது பிழைங்கிறது திரும்பவும் மாறிக்கொண்டே வரும். இது சிலபஸ் மாதிரி தான், ஸ்கூல்ல இருக்கிற சிலபஸ் மாதிரி குளோபலைசேஷன், இந்த பூகோளமயப்படுத்தலுங்கிறது மாற 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 எது சரி எது பிழைங்கிறது பிரச்சனை ஆயிட்டு இருக்கு. முதல்ல எல்லாம் பாருங்க, பிள்ளைகள்ட்ட போனை கொடுக்காதீங்க, பிள்ளையெல்லாம் கெட்டு போயிடும். அரசாங்கம் என்ன சொன்னிச்சு? ஒரு டைம்ல டெப் கொடுக்க வந்தாங்க ஏ லெவல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாம். எதிரில இருந்த அரசாங்கம் என்ன சொன்னாங்க? நோ நோ நோ, அதெல்லாம் வந்து பிள்ளைகளை கெடுத்து போட்டும், அதெல்லாம் கொடுத்தாங்கன்னு நித்தாடி போட்டாங்க. ஆனா இப்ப அதே அரசாங்கம் வந்துட்டு என்ன செய்யுது? இல்ல இப்ப ஆன்லைன் ஸ்டடிஸ் வருது, பிள்ளைகளுக்கு எல்லாம் டெப் கொடுக்கணும், நம்ம கொடுக்கறத முதலே செஞ்சிருக்கலாம்னு சொல்றாங்க. சோ எது சரி எது பிழைங்கிறது காலத்துக்கு காலம் எப்பயுமே மாறிக்கிட்டு வரும். இதுல நான் உங்களுக்கு சொல்றேன்னு சொன்னா, யூ நீட் டு கம் அப் வித் யோர் ஓன் ரைட் அண்ட் ராங். உங்களுக்கு எது சரி உங்களுக்கு எது பிழைங்கிறதுல நீங்க வரணும் ஸ்டூடெண்ட்ஸ். நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, டு நாட் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை அதர் பீப்புள்ஸ் ஒப்பீனியன்ஸ். அடுத்தவங்களோட கருத்துக்களால உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் ஆக்காதீங்க. இது வந்து யாராக இருக்கலாம், நான் சொல்றவங்க. டு நாட் இன்ஃப்ளூயன்ஸ் பை அதர் பீப்புள்ஸ் ஒப்பீனியன்ஸ். இந்த அதர் பீப்புள் உங்களோட கிளாஸ்மேட்டா இருக்கலாம், உங்களோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், ஏன் உங்களோட கிளாஸ் டீச்சரா இருக்கலாம், உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆகிக்கலாம், ஈவன் ஆன் யுவர் பேரண்ட்ஸ், உங்களோட பேரண்ட்ஸ் ஆக கூட இருக்கலாம். யூ கேன் டேக் தேர் இன்புட்ஸ். நான் அவங்கள மதிக்க கூடாதுன்னு சொல்லல. யூ கேன் டேக் தேர் இன்புட்ஸ். அவங்களோட உள்ளீடுகளை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க, பட் டு நாட் நீட் டு கம்ப்ளை வித் தம். நீங்க அவங்களோட உள்ளீடுகளை எடுத்துக்கொள்ளுங்க, ஆனா அதோட தான் நீங்க ஒத்து போகணும். உங்களோட கிளாஸ்மேட்டுக்கு என்ன பிடிக்குதோ அந்த கிளாஸுக்கு தான் நீங்க போகணும். உங்களோட கிளாஸ்மேட் என்ன சப்ஜெக்ட் எடுக்கிறாரோ அது கிடையாது. உங்களோட பேரண்ட்ஸோட கனவுக்காக தான் நீங்க ஒர்க் பண்ணணும். இதெல்லாம் கிடையாது. நீங்க அதர் பீப்புளோட ஒப்பீனியன்ஸ்ல நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூடாது. உங்களுக்கு எது சரி எது பிள்ளைங்கிறதுல நீங்க வரணும். all over the time we asked to follow the rules. எல்லா நேரங்களையும் நம்ம என்ன சொல்லப்படுறோம்? follow the rules. ரூல்ஸை ஃபாலோ பண்றோம். ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க, ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க. சொசைட்டில இதை தான் எக்ஸ்பெக்ட் பண்றோம். யார் இந்த ரூல்ஸை ஏற்படுத்தினது? தட் ஆல்சோ ஹியூமன்ஸ், ரைட்? இந்த ரூல்ஸ் எல்லாம் போட்டது யாரு? தட் ஆல்சோ ஹியூமன்ஸ். இஃப் தே கேன் மேக் ரூல்ஸ் அக்கார்டிங் டு தேர் மைண்ட் செட் அண்ட் டெஃபினிஷன் ஆஃப் சக்சஸ், ரூல்ஸை மேற்கொள்ளும் போது யாரு செய்வாங்க? அவங்க ரூல்ஸ் போடுறாருன்னு சொன்னால் அவங்களோட சக்சஸ் என்ன, இதுக்கு இதெல்லாம் செய்யுங்கிற மாதிரி தான் அந்த ரூல்ஸ் வரும். If I am also a human, I can make my own rules for my success, right? இதுதான் ரூல், இந்த பாதையில தான் போ, இதுதான் உனக்கு சக்சஸ், நீ இன்ஜினியரிங் படி, நீ டாக்டர் படி, அது செய்ய சொல்ல இல்லாது. இது வந்து ரூல்ஸை வந்துட்டும் அது அவங்களோட சக்சஸுக்காக அவங்க போட்டுக்கொண்ட ரூல்ஸ், அவங்க தேர்ந்தெடுத்த வழி. அது அவங்க ஒரு மனிதனாக அவங்களோட கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள தான் அவங்களால எடுத்துக்கொள்ளல. நீங்களும் மனிதன் சொன்னா யூ கேன் மேக் யோர் ஓன் ரூல்ஸ் ஃபார் யோர் சக்சஸ். யூ ஆல்சோ ஹியூமன், ரைட்? யூ கேன் மேக் யோர் ஓன் ரூல்ஸ் ஃபார் யோர் சக்சஸ். பிகாஸ் தேர் இஸ் நோ காமன் ரூல் ஃபார் சக்சஸ். ஒரு சக்சஸ் ஆகிறதுக்கு இதுதான் ஃபார்முலா, இதுதான் ஒரு ரூல் உண்டு கிடையாது. யூ ஷுட் திங்க் டிஃபரெண்ட். உங்களுக்கு எது சரி எது பிள்ளைண்டு வரணும். அடுத்தவங்களோட ஒப்பீனியன்ஸ்ல நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாம இருக்கணும். அதே போல இன்னொரு விஷயம் ஸ்டூடெண்ட்ஸ் நான் சொல்ல வர்றது, திஸ் ஹோல் ஸ்கூலிங் சிஸ்டம், எஜுகேஷன் சிஸ்டம் இஸ் ஒர்க்ஸ் லைக். இப்போ இந்த ஒட்டுமொத்தமான இந்த எஜுகேஷன் சிஸ்டமும் இந்த ஸ்கூல் சிஸ்டமும் எப்படி நடக்குது? தே ஆர் மேக்கிங் பீப்புள் ஃபார் ஃபேக்டரி ஒர்க்கர்ஸ் ஓ கம்பெனி எம்ப்ளாயிஸ், ரைட்? People can become ready for factory or company workers or employees. They do not question their managers or superiors. எப்படி நம்ம ஸ்கூல் சிஸ்டத்துல நம்மளுக்கு செய்யப்படுறோம்? நம்மள கேள்வி கேட்க விடுறல. நம்மள ஸ்கூல்ல இருந்து ஒரு கேள்வி கேட்க விரும்பல. கேள்வி கேட்டா சார் முறைப்பாரு, சார் அடிப்பாரு. கேள்வி கேட்க நம்ம விடுறல. அப்ப அங்க இருந்தே நம்மள என்னத்துக்கு உருவாக்குறாங்க? ஒரு ஃபேக்டரியில போயிட்டு அல்லது ஒரு கம்பெனில போயிட்டு மேனேஜர் என்ன சொல்றாரோ அதை அப்படியோ அடி பணிஞ்சுக்கிட்டு
அதை செய்யக்கூடிய ஒரு அடிமை மாதிரி தான் நம்மளோட ஸ்கூலிங் சிஸ்டமும் நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டமும் நம்மளை கொண்டு வருதே தவிர ஒரு கொஸ்டினிங் மைண்டோட வருது இல்லை. கொஸ்டின் கேட்கும் போது தான் நமக்கு நிறைய விஷயம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சின்ன வயசுல நீங்க யோசிச்சு பாருங்க, ஹவு மெனி கொஸ்டின்ஸ் யூ ஹவ் ரைஸ்ட். உங்களோட பேரண்ட்ஸ்ட எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பீங்க. நிலாவை பார்த்தா அதுக்கு ஒரு கொஸ்டின், புதிய ஒரு விலங்கை பார்த்தா அதுக்கு ஒரு கொஸ்டின், இது என்ன இது என்ன, எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பீங்க. அதை எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்குது எங்க? உங்களோட ஸ்கூல் போய் வந்தது பிறகு அந்த சிஸ்டம் வருது அவங்களுக்கு. அது எல்லாமே உங்களோட கொஸ்டின் மைண்ட் செட் அப்படியோ இல்லாமாக்குது. நான் குறை சொல்லல, பட் இப்படித்தான் இருக்குது. அவங்க சொல்றதுதான் சரி, இவங்க சொல்றதுதான் பிழை என்று சொல்லி எதுவும் கிடையாது. நீங்க உங்களுக்குரிய சரியது உங்களுக்குரிய பிழை என்கிறதுல வரணும். அடுத்தவங்களோட சொற்களால அடுத்தவங்களோட விஷயங்களால அவங்க இதை செஞ்சாங்கிறதுக்காக நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதீங்க. அது உங்களோட ஃபெமிலியா இருக்கலாம், டீச்சர்ஸா இருக்கலாம், பேரண்ட்ஸா இருக்கலாம், ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், யாராகவும் இருக்கலாம். எப்பயுமே ரூல்ஸை ஃபாலோ மட்டும் பண்ணாதீங்க, கொஸ்டின் கேளுங்க. ஏன் இந்த ரூல்ஸ், எதுக்கு, இது உங்களோட ரூல்ஸ், அது உங்களோட சக்சஸ், இது என்னுடைய ஓன் சக்சஸ். ஒரு ஸ்டேட்டஸ் கோன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஸ்டேட்டஸ் கோ, டு நாட் அக்செப்ட் இட். இஃப் யூ ஃபீல் தட் சம்திங் இஸ் ராங், டூ சம்திங் அபவுட் இட். சில விஷயங்கள் நீங்க பிழைன்னு நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா எப்பவுமே அடுத்தவங்களை உங்களோட பிழைகளுக்காக நீங்க சுட்டி காட்ட விரும்பாதீங்க. இட்ஸ் நாட் ரைட், மை மேனேஜர் இஸ் நாட் ரைட், மை பாஸ் இஸ் நாட் டூயிங் ரைட், த கவர்மெண்ட் இஸ் டூயிங் நாட் டூயிங் த கரெக்ட் திங். இது எல்லாமே சொல்லாதீங்க. இது சரியில்லை, என் மேனேஜர் சரியா செய்யறாரு இல்ல, என் பாஸ் வந்துடும் சரியா செய்யறாரு இல்ல, கவர்மெண்ட் வந்துடும் சரியா இல்லைன்னு சொல்லி நீங்க எப்பவுமே குறை சொல்லிக்கொண்டு அடுத்தவங்கிட்ட நீங்க பாயிண்ட் பண்ணி கொண்டே இருந்தீங்கன்னு சொன்னா, வாட் யூ டிட் டு சேஞ்ச் திஸ்? நீங்க என்ன செஞ்சீங்க? அவங்களுக்கு சில விஷயங்கள் புரியுது இல்ல, பிடிக்குது இல்ல, ராங்னு சொல்லி உங்களுக்கு தெரியுது. அப்ப நீங்க என்ன செய்றீங்க? கம்ப்ளைண்ட் பண்றீங்க, இது சரியில்லை, மை மேனேஜர் சரியில்லை, மை பாஸ் சரியில்லை, கவர்மெண்ட் வந்துடும் சரியில்லைன்னு சொல்லி எல்லாத்தையும் சொன்னீங்கன்னு சொன்னா, வாட் யூ டிட் டு சேஞ்ச் திஸ்? இதை சேஞ்ச் பண்றதுக்காக நீங்க என்ன செஞ்சீங்க? அந்த கொஸ்டின் தான் உங்கள்கிட்ட வரணுமே தவிர கம்ப்ளைண்ட் மட்டுமே பண்ணிட்டு இருந்து வேலை இல்லை. பிளேமிங், நத்திங் இஸ் கோயிங் டு சேஞ்ச். ஒருத்தரை ஒரு விஷயம் நடக்காததுக்காக நீங்க ஏசுறதாலேயோ அவங்கள குறை சொல்றதாலேயோ எதுவுமே நடக்க போறது இல்லை. அப்படி சொல்றதால என்ன நடத்துறீங்க? நீங்களும் அப்படி ஒண்ணு நடக்குதுங்கிறத எக்ஸெப்ட் பண்ணி கொள்றீங்க. திங்க் தேர் இஸ் அ பெட்டர் வே டு டூ இட். இப்போ உதாரணத்துக்கு ஸ்டூடெண்ட்ஸ், அரசாங்கம் சரியில்லை, ஸ்கூல் சிஸ்டம் சரியில்லை, சரியா படிப்பிக்கிறாங்கன்னு சொல்லி நான் கம்ப்ளைண்ட்டை மட்டுமே பண்ணிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா ஒரு டிஜிட்டல் அக்கவுண்டிங் பிரைவேட் லிமிடெட்ங்கிற ஒரு கம்பெனி இன்றைக்கு இருந்திருக்காது. ஸோ நான் கம்ப்ளைண்ட் மட்டும் பண்ணல. ஸோ ஐ திங்க் ஓகே, தேர் இஸ் அ பெட்டர் வே டு டூ இட். ஸ்கூலிங் சிஸ்டம் சரியில்லை, பிள்ளைகளுக்கு சரியா படிப்பிக்கிறாங்கல்ல, எதுவுமே நடக்கலன்னு சொல்லி கம்ப்ளைண்ட்டை மட்டும் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னா ஒரு டிஜிட்டல் அக்கவுண்டிங் பிரைவேட் லிமிடெட்ங்கிற ஒரு நிறுவனம் உருவாகி இருக்காது. ஸோ கம்ப்ளைண்ட், ஐ டிட் கம்ப்ளைண்ட், ஸோ தேர் இஸ் அ பெட்டர் வே. அப்ப நான் என்ன செய்யலும் என்னால? ஸோ ஐ திங்க், ஸோ ஐ ஹவ் கிரியேட்டட். ஐ நெவர் ஒன்லி கம்ப்ளைன் அபவுட் தி எஜுகேஷன் ஆர் ஸ்கூலிங் சிஸ்டம், பட் ஐ ஹவ் டேக் ஆக்ஷன் டு சேஞ்ச் இட். அதே மாதிரி எந்த ஒரு விஷயம் சரியில்லைன்னு சொல்லி எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணி கொண்டிருந்தாங்களா, உங்களால என்னத்தை அதுல இருந்து சேஞ்சை கொண்டு வர முடியும்னு யோசிங்க. ஆல்வேஸ் யூ ஷுட் கம் அப் வித் சம்திங் நியூ தட் வில் சேஞ்ச் த வேர்ல்ட். கம்ப்ளைண்ட் மட்டுமே சொல்லி கொண்டிருக்கிற ஆளா இல்லாமலுக்கு நீங்க ஒரு நியூவாக ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு அது உங்களோட வாழ்க்கையை மாத்தும். அது உதாரணத்துக்கு ஸ்டூடெண்ட்ஸ், நான் சொல்ற உதாரணத்துக்கு ஒரு ப்ராக்டிகல் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லணும்னு சொன்னா 2011 ஆப்பிள் நிறுவனம் வந்துட்டு அவங்களோட மொபைல் போனை வந்து லான்ச் பண்ணாங்க. அதுதான் ஃபெஸ்டா 2011 தான் கீபோர்ட் இல்லாமலுக்கு ஒரு மொபைல் போன் ஒன்று வருது. அப்ப அந்த டைம்ல நோ ஒன் பிலீவ்ஸ் மொபைல் போன் வித்தவுட் கீபோர்ட். கீபோர்ட் இல்லாமலுக்கு ஒரு போன் இருக்குங்கிறது யாருமே பிலீவ் பண்ணல, ஒரு டச் ஸ்கிரீனோட. ஆனா தே சேலஞ்ச் த ஸ்டேட்டஸ் கோ. வளமையாக இருந்த விஷயத்தை சேலஞ்ச் பண்ணினாங்க, தே சக்சீட். ஸோ தே சேஞ்ச் த வேர்ல்ட் ரைட் நவ். இன்றைக்கு எல்லாருமே அதை ஃபாலோ பண்றாங்க. இன்றைக்கு இப்ப நிலைமை எப்படி? கீபோர்டோட போனை கண்டா தான் அதிசயம். And also, அந்த சக்சஸ் என்ன நடந்துச்சு? It takes time. You can't trust the success. It takes time to change something. ஒரு கெரியரை நீங்க பில்ட் பண்ணணும்னா it takes almost 10 years. இன்னொரு எல்லார்ட்டையும் இருக்கிற பெரிய பிரச்சனைன்னு சொன்னா, நான் டிஃபரெண்டா திங்க் பண்ணணும்னு சொன்னா எனக்கிட்ட கிரியேட்டிவா இருக்கணும், நான் பிறக்கும் போதே ஒரு கிரியேட்டிவிட்டி பர்சனா இருக்கணும். அப்படி கிடையாது. திங்கிங் டிஃபரெண்ட்லி இஸ் நாட் அ கிரியேட்டிவ் ஸ்கில்ஸ். டிஃபரெண்டாக திங்க் பண்ணணுங்கிறது ஒரு கிரியேட்டிவ் ஸ்கில் கிடையாது. அது வேற, இது வேற. That is a skill that you can learn it. வித்தியாசமாக யோசிக்கணுங்கிறது ஒரு ஸ்கில், அதை நீங்க படிச்சு கொள்ளலாம். Many aspects of your life you can think different. நிறைய அம்சங்கள்ல உங்களோட வாழ்க்கையில நீங்க நிறைய விஷயங்களை பிராக்டிக்கலாக வித்தியாசமாக நீங்க திங்க் பண்ணலாம். இன்னொரு பெரிய பிரச்சனை எல்லார்ட்டையும் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு சொன்னா ஸ்டூடெண்ட்ஸ், திங்க் பண்ணும்போது எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஒரு ஷார்ட் டேர்ம் பர்பஸ். ரைட், நான் இப்போ படிக்க போறேன். என்ன படிக்க போறீங்க? A level படிக்க போறேன். A level என்ன படிக்க போறீங்க? நான் 3 years ஒரு
கொமர்ஸ் படிக்க போறேன். கொமர்ஸ் படிச்சுட்டு என்ன செய்ய போறீங்க தெரியாது. சரி, ஒருத்தர் சொல்றாரு கொமர்ஸ் படிச்சுட்டு என்ன போறீங்க செய்ய தெரியாது. ரைட், ஒருத்தர் சொல்றாரு கொமர்ஸ் படிச்சுட்டு நான் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் சூஸ் பண்ண போறேன், அவ்வளவுதான் நான் வர்றது, என்ன ப்ரொஃபஷனல் கோர்ஸ்னா தெரியாது. சரி, இன்னொருத்தட்ட கேட்கிறோம், அவர் கொஞ்சம் அட்வான்ஸா போய் நான் ப்ரொஃபஷனல் கோர்ஸ்ல ஒரு சார்ட்டர்ட் செய்ய போறேன்னு சொல்றாரு. இன்னொருத்தட்ட போய் கேட்டா சார்ட்டர்டுக்கு போறதுக்கு என்ன செய்ய போறீங்க, ஓகே நீங்க ஃபினிஷ் பண்ணிட்டீங்க, வாட் யூ வாண்ட் டு பிகம் தெரியாது. சரி, இன்னொருத்தட்ட போயிட்டு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆகிட்டு என்ன செய்ய போறீங்க, நான் ஒரு அக்கௌண்டன்ட் ஆக போறேன். சரி, அக்கௌண்டன்ட் ஆகி தான் என்ன செய்ய போறீங்க, ஐ வாண்ட் டு ஏர்ன் மோர் மணி. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் என்ன பிரச்சனை சொன்னா, ஒரு ஷார்ட் டேர்ம் தான். மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு வருஷத்துக்கு நான் என்ன ஆக போறேன், ஒரு 2 வருஷத்துக்கு என்ன ஆக போறேன், ஒரு 3 வருஷம் 4 வருஷம், அவ்வளவுதான் விஷயமா திங்க் பண்றாங்க. ஒரு பேஸ்ல இருந்து திங்க் பண்றதுல யூ ஷுட் திங்க் லாங் டேர்ம் ஐடியாஸ். நீங்க ஏ லெவல் படிக்கிறீங்கன்னு சொன்னா ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு 15 வருஷத்துக்கு உங்களோட பிளான் என்ன? The only way to beat your competition is to think long term. நீங்க ஒரு பிசினஸ் செய்யறீங்க, இல்லாட்டி உங்களுக்கு கொண்டு எக்ஸாம் செய்யறீங்க, அதுல நிறைய பேர் உங்களுக்கு போட்டியாளராக இருக்கீங்கன்னு சொன்னா the only way to beat your competition is to think long term. No one has patience for success. இங்க இருக்கின்ற 190% பொறுமை கிடையாது சக்சஸ் ஆகிறதுக்கு, பொறுமையே கிடையாது. பட் தட் இஸ் த அட்வான்டேஜ். அதுதான் என்டர்பிரனியர்ஸுக்கு இருக்கிற அட்வான்டேஜ். பிகாஸ் என்டர்பிரனியர்ஸுக்கு பொறுமை இருந்தால் இங்க 100ல் இருக்கின்ற 90% சக்சஸ் வரும் வரைக்கும் பொறுமை கிடையாதுன்னு சொன்னால் அந்த 10% மக்களும் 90% மக்களையும் ஆளலாம். இப்போ உதாரணத்துக்கு ஸ்டூடெண்ட்ஸ், கேன் யூ மேக் 9 babies with 9 pregnant girls within 1 month? Did you get my question? இந்த क्वेश्चन உங்களுக்கு புரியுதா? Can you make 9 babies with 9 pregnant girls within 1 month? Can you? இந்த क्वेश्चन விளங்குதா? 9 பிள்ளைகளை 9 பிரெக்னன்டான லேடிஸை வச்சுட்டு ஒரு மாசத்துல உங்களால கொண்டு வர இயலுமா? நல்லா யோசிச்சு பாருங்க. Can you make 9 babies with 9 pregnant girls within 1 month? We can't, my dears. Because it takes almost 10 months. That's a science. It takes time. That success takes time. அதே போல can you grow a tree within 1 day? ஒரு மரத்தை நீங்க ஒரு நாளே வச்சுட்டு உங்களால பெருசாக வளர்த்துற முடியுமா? இட்ஸ் இம்பாசிபிள். யூ ஷுட் see that. இயற்கையோட இயற்கையாக சேர்ந்து அந்த மரம் வளரணும். Most people did not get success because they didn't think long term. They don't have patience. நிறைய பேருக்கு சக்சஸ் கிடைக்கிறதுக்கான மிக முக்கியமான காரணம் அவங்க ஒரு லாங் டேர்முக்கு யோசிக்கிறதும் கிடையாது, அதுக்கான பொறுமையும் அவங்களுக்கு கிடையாது. They don't have the patience. But you need to be patient, my dears. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நான் கேட்கிற விஷயம், because I am guiding you. I am not only a teacher for you. I am always a guide for you, my dears. So you need to be patient. பொறுமையாக இருக்க கத்துக்கொள்ளுங்க. You need to be consistent. ஒரு விஷயத்தை நீங்க இறங்கி செய்றீங்கன்னு சொன்னா அது வெற்றி கிடைக்கும் வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாலும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைங்க. ஒரு சிலபஸ் நீங்க ஒரு if you want to become a chartered accountant or if you want to become a professional accountant or if you want to take 3 A's in your A levels, எக்ஸாம் வரதுக்கு ஒரு மாசம் படிச்சு சரி வருமா? நீங்க ஒரு நாளைக்கு ஒரு பேப்பர் தான் படிச்சாலும் ஒவ்வொரு நாளைக்கும் படிங்க. தட் இஸ் கால்ட் கன்சிஸ்டன்சி. நிலையாக ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு போகணும். நம்ம ஆட்கள் இருக்கிற பெரிய பிரச்சனை தான் கன்சிஸ்டன்சி இல்ல. எல்லாத்தையும் அப்படி நாளைக்கு செய்வோம் சொல்லி கடைசியில பார்த்தா அது ஒரு பெரிய மலை மாதிரி, அது கடைசியில செய்யவும் முடியாது. ஸோ சின்ன விஷயத்தை செஞ்சாலும் ஒவ்வொரு நாளைக்கும் செய்யும் போது அது ஒரு ஹெபிட்டாக மாறும். அந்த ஹெபிட் உங்களோட மூளையில தங்கிருந்தீங்கன்னு சொன்னா நீங்க நினைச்சாலும் அது ஸ்டாப் பண்ணல. ஸோ யூ நீட் டு பி கன்சிஸ்டன்ட். யூ நீட் டு ஃபோக்கஸ். இஃப் யூ கீப் டூயிங் தட், கம்பவுண்டிங் வில் டேக் இன்டு எஃபெக்ட். இந்த விஷயங்களை நீங்க பின்பற்றீங்கன்னு சொன்னா கம்பவுண்டிங்கிறது சின்ன சின்ன விஷயங்களாக நீங்க செஞ்சு வர்றது எல்லாமே அப்படியோ என்ன செய்யும், ஒரு டைம்ல ஒரு பெரிய ஒரு எஃபெக்ட் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். இப்போ உதாரணத்துக்கு என்ன எடுத்துக்கொண்ட ஸ்டூடெண்ட்ஸ், ஐ ஸ்டார்டட் வித் காமர்ஸ் இண்டஸ்ட்ரி வித் மை O level. ஐ ஹவ் டேக்கன் O level காமர்ஸ். O level காமர்ஸ் எடுக்கும் போதே ஐ டிசைடட் திஸ் இஸ் மை ஃபீல்ட். அது ஒரு இன ஃபீலிங் கொண்டு வரும் உங்களுக்குள்ள அந்த காமர்ஸ் ஃபீல்டு இருக்கும் போது. ஸோ ஐ ஹவ் டேக்கன், ஐ ஸ்டடிட் காமர்ஸ் ஸ்ட்ரீம் இன் A level, choose chartered accountants as a career, selected for the university. Then I went to the Big Four audit firm, one of the best Big Four audit firm in the world. Learned each and every practical stuff related to finance, marketing, management, personal, whatever the things there. Then joined as a finance controller, learned US people systems and processes. Then after that, I mixed my thoughts and started a new company for business analysis with digital marketing consulting.
Then after that I am running a digital accounting private limited. So எல்லா விஷயங்களும் டேக் டைம்ஸ். நான் சொல்ற விஷயம், ஒரு O level படிக்கிற கொமர்ஸ்ல, A level படிக்கிற கொமர்ஸ்ல படிச்சேன், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி கெரியரா எடுத்தேன், செலக்டட் யூனிவர்சிட்டி போகும்போதே ஐ வென்ட் டு த பிக் 4 ஆடிட் ஃபார்ம். தென் ஐ வென்ட் தேர், ஐ லேர்ன்ட் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு ஆடிட் ஃபார்ம்ல வந்துட்டு வேலை செஞ்சோம், படிச்சோம், நிறைய விஷயங்கள் கற்றுக்கொண்டோம். ஃபைனான்ஸ் கண்ட்ரோலரா ஜாயின் பண்ணோம். US people in system. I want to learn US people system because the market is there, the money is there. எங்க வெல்த் இருக்குதோ அங்கதான் உங்களோட ஃபோக்கஸ் இருக்கும். ஸ்ரீலங்காவை நீங்க டார்கெட் பண்ணி யூ நெவர் கோயிங் டு பிகம் a rich person. அது நடக்கலாம், பட் இட் டேக்ஸ் லாங் டைம். ஸோ ஐ வாண்ட் டு லேர்ன் வாட் திஸ் US people are, பிகாஸ் ஐ நோ அந்த டைம்ல இருந்து இப்போ வரைக்குமே யூஎஸ்னுடைய வெலு வந்துட்டு, டாலர்ஸ்ட வெலு வந்துட்டு கூட போகுது. ஸோ அவங்களோட சிஸ்டம்ஸ் என்ன, அவங்களோட ப்ரொசஸ் என்ன, அவங்களோட கிளைண்ட் சிஸ்டம் எப்படி, கிளைண்ட் எக்விசிஷன் எப்படி இருக்குது, கிளைண்ட் மார்க்கெட்டிங் சிஸ்டம் இன்னும் ஆகிக்குது, என்னென்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்றாங்க, என்ன டூல்ஸ் செட் பண்ண, ஐ லேர்ன் ஈச் அண்ட் எவ்ரி திங். தென் ஆஃப்டர் தட் ஐ நோ எனக்கு எது ஸ்பெஷலாக வரும் எனக்கு தெரியும். ஸோ ஐ மிக்ஸ் மை தாட்ஸ் அண்ட் ஸ்டார்டட் நியூ கம்பெனி ஃபார் பிசினஸ் அனாலிசிஸ். ஸோ I am providing a new service, business analysis with digital marketing consulting. So I'm doing one-to-one consultation. I'm doing consultation for US companies. Then here I want to do something for my peoples, for my Sri Lanka. So நான் கடந்து வந்த பாதையை சுருக்கணும். So I'm running a digital accounting private limited, giving even in the time வந்துட்டு ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் I am duplicating myself with my works. என்னோட ஒர்க்கை இன்னொரு ஆள் செய்யற மாதிரி என்னால டூப்ளிகேட் பண்ண முடியும். பட் the teaching service I can't. So I duplicate my works with my teams. Then எனக்கு பிடிச்ச விஷயத்தை நான் உங்களுக்காக செஞ்சு கொண்டிருக்கிறேன். ஈவன் மை டைம் இஸ் அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும். இதெல்லாம் ஏன் சொல்றேன்னு சொன்னா, சக்சஸ் டேக்ஸ் டைம் ஐடியாஸ். யூ கான்ட் ரஷ் த சக்சஸ். பேஷண்டா இருக்கணும், கன்சிஸ்டன்சியா இருக்கணும், ஃபோக்கஸா இருக்கணும். அதே போல இப்போ உதாரணத்துக்கு இன்னொரு உதாரணம் ஒன்று சொல்ல போன ஸ்டூடெண்ட், ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியால நடத்தின மாஸ்மெலோ டெஸ்ட்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். மாஸ்மெலோ டெஸ்ட் நீங்க கூகுள்ல அடிச்சு பார்த்தாலும் மாஸ்மெலோ டெஸ்ட் என்னன்னு வரும். ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியால நடத்தப்பட்ட ஒரு விஷயம். இதுல என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, 50,000 ஒரு 50,000 பேரை எடுத்து என்ன செஞ்சாங்கன்னா மாஸ்மெலோ கொடுத்தாங்க. சின்ன பிள்ளைகள், வெரி வெரி ஃபியூ, ஒரு சின்ன பிள்ளைகள் எடுத்து மாஸ்மெலோ கொடுத்துட்டு அங்க இருந்து சொல்றாங்க, நான் இப்ப போயிட்டு வருவேன், 10 மினிட்ஸால நான் வருவேன். 10 மினிட்ஸுக்கு நீங்க வெயிட் பண்ணிருந்தீங்கன்னு சொன்னா இருக்கிற மாஸ்மெலோ உங்களுக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு மாஸ்மெலோ தருவேன். பட் நீங்க நான் வாரத்துக்கடையில சாப்பிட்டா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு மாஸ்மெலோ கிடையாது. ஸோ இவங்க இதை நோட் பண்றாங்க, இந்த பிள்ளைகள பிஹேவியர்ஸை பத்தி நோட் பண்றாங்க, என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி நோட் பண்றாங்க. ஸோ அவங்க கேமரால பாக்குறாங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா, அந்த பிள்ளைகளால இருக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடுது. சில பிள்ளைகள் போய் அந்த மாஸ்மெலோவை தொட்டு பாக்குறதும், சில பிள்ளைகள் போய் அதை ஒரு அந்த வாசத்தை முகர்ந்து பாக்குறதும், என்ன செய்யறன்னு சொல்லி அவங்கள கட்டுப்படுத்தி கொள்ள எல்லாமே இருக்குது. இப்படி சில பிள்ளைகளுக்காங்க. சில பிள்ளைகள் என்ன செஞ்சாங்கன்னா அவங்களால கட்டுப்படுத்த எல்லாமே எடுத்து சாப்பிட்டாங்க. மிச்சம் குறைய பிள்ளைகள் தான் வெயிட் பண்ணி கொண்டு இருந்துச்சு. ஸோ 2 மாசம் இல்லாம நம்ம எடுத்து செய்யணும்னு சொல்லி. ஸோ இதுக்கு பிறகு இவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, அந்த யார் அந்த மாஸ்மெலோ எடுத்து சாப்பிட்டாங்க, அதே போல வெயிட் பண்ணி இன்னொன்று எடுத்து சாப்பிட்டாங்கன்னு சொல்லி அவங்களோட லைஃபை கொஞ்சம் அப்படியே கோத்ரோ பண்றாங்க. ஒரு 10 வருஷம், ஒரு 15 வருஷத்துக்கு கோத்ரோ பண்றாங்க. அதுல என்ன நடந்ததுன்னு சொன்னா, யாரெல்லாம் பொறுமையோட இருந்து அந்த மாஸ்மெலோக்காக வெயிட் பண்ணி இன்னொன்று சேர்த்து எடுத்தாங்களோ அவங்க லைஃப்ல எல்லா எஸ்பெக்ட்ஸ்லையும் சக்சீடாக இருந்தாங்க. மோர் தென் த பர்சன்ஸ் ஹூ டேக் இம்மீடியட்லி. ஸோ குயிக்காக எடுத்து சாப்பிட்டவங்களை விட பொறுமையா இருந்து வெயிட் பண்ணி இன்னொன்று எடுத்து சாப்பிட்டாங்க பாருங்க, அவங்களோட லைஃப் வந்துட்டு எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையும் ரொம்ப ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருந்துச்சு. டு நாட் கோ ஃபார் இன்ஸ்டன்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன். குயிக்காக உங்களுக்கு ஒரு விஷயம் சாட்டிஸ்ஃபேக்ஷனை தருதுங்கிறதுக்காக லாங் டேர்மை மறந்துடாதீங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனா ஸ்டூடெண்ட், இந்த ஜங்க் ஃபுட், சுகர் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்றது லாங் டேர்முக்கு நாட் ஹெல்த்தி. இப்பவே நீங்க அதை தவிர்த்து கொண்டீங்கன்னு சொன்னால் லாங் டேர்ம்ல உங்களுக்கு ஹெல்த் நல்லா இருக்கும், இல்லாட்டி ஹெல்த் பழுதாயிரும். அதுவே ஒரு கிரீன் ஃபுட் எடுக்கிறதையோ மத்த விஷயங்களையோ நீங்க பாத்தீங்கன்னா என்ன நடக்க போகுது, இப்ப நீங்க அதை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா உங்களோட லாங் டேர்முக்கு உங்களோட ஹெல்த் நல்லா இருக்கும். அதை நீங்க மறந்தீங்கன்னு சொன்னா அவ்வளவுதான். ஸோ பீப்புள் ஆஸ்க் மீ வை யூ ஆர் டூயிங் திஸ் செஷன்ஸ். இப்போ என்னைட்டு நிறைய பேர் கேட்கிற கொஸ்டின்ஸ், இப்போ என்னோட கம்பெனிஸ்ல வேலை செய்யற டீம்ஸாக இருக்கட்டும், நிறைய பேர் கேட்கிற செஷன், ஏன் சார் நீங்க நிறைய டைம் உங்களோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு மெசேஜ் ரிப்ளை பண்ணி கொண்டு அவங்களோட A லெவல்ல பார்த்து கொண்டிருக்கீங்க, திஸ் இஸ் நாட் ப்ராஃபிட்டபிள் ஃபார் யூர் டைம். இது நிறைய பேர் என்கிட்ட கேட்கிற கேள்வி. பட் சிம்பிளி நான் சொல்ற விஷயம் என்னன்னு சொன்னேன், ஆஸ்க் மீ வை யூ ஆர் டூயிங் திஸ் செஷன்ஸ் வித் a huge loss of your time and money with the opportunity cost. But my simple answer is I'm thinking for long term. இந்த சிம்பிள் ஆன்சர் வந்து நான் லாங் டேர்முக்கு நான் யோசிக்கிறேன். ஒரு 1 இயரா நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு போறோம். If I get results for my students, automatically my brand will expand. If my brand expand, I'm getting more and more business in the future. I'm thinking in the long term purpose.
இப்போ உதாரணத்துக்கு இப்போ 2021 batch எழுதுறாங்க. I am sure, I am pretty sure almost there are more than 200-300 people. I am pretty sure I can take almost 150 years கிட்டத்தட்ட வரும். அதை நான் அடிச்சு சொல்லுவேன். பிகாஸ் ஃபர்ஸ்ட் இயர் சிலபஸும் படிப்பிச்சிருக்கிறோம், செகண்ட் இயர் சிலபஸும் படிச்சிருக்கிறோம். அக்டோபருக்குள்ள we will finish hopefully. So I am thinking for long term. If my students get results, always my brand is going to expand. If my brand expand, I'm getting more and more business in the future. I'm thinking in the long term purpose, not I'm wasting the time. அதே போல modify what I'm saying with your own world. நான் சொல்ற விஷயங்கள் எல்லாத்தையும் உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு own world இருக்கும். இது எல்லாத்திலையும் ஸோ இதை போல இன்னும் ஒரு விஷயம் ஒன்று நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் ஸ்டூடெண்ட்ஸ். ஒப்ஜெக்டிவ் ட்ரூத்துங்கிற ஒரு விஷயம், சரியா? இதை பத்தி நீங்க சரியா புரிஞ்சு கொள்ளணும். சீக் தி ஒப்ஜெக்டிவ் ட்ரூத். ஒப்ஜெக்டிவ் ட்ரூத்னு சொல்ற ஒரு கான்செப்ட் என்னன்னு சொன்னா ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ தேர் இஸ் நோ ஸ்கேர்சிட்டி டு சீப் அட்வைசஸ். உங்களை சுத்தி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சீப்பா அட்வைஸ் பண்றதுக்கு அருமை கிடையவே கிடையாது. நம்ம அருமை படிச்சிருக்கிறோம் தானே, அந்த அருமைங்கிற கான்செப்ட் சீப்பா நமக்கு அட்வைஸ் பண்றது கிடைக்கிறதுக்கு பொருந்தவே பொருந்தாது. அருமை என்பது சீப் அட்வைஸ்ல கிடையவே கிடையாது. உங்களுக்கு நல்ல தாராளமா உங்களுக்கு சீப் அட்வைஸ் சொல்றதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. we don't want people opinions, we need objective truths. அதாவது சீப்பா உங்களுக்கு அட்வைஸ் பண்ற, சீப்னு சொன்னா ஒரு பெருமதியே இல்ல, அதை செய் இதை செய்யுங்க, சீப்னு சொல்லக்கூடியது பெருமதி இல்லாது, அவங்களுக்கே தெரியாது என்ன சொல்றோம்னு சொல்லி, அதனுடைய உண்மையான அனுபவமும் கிடையாது, பட் அதை பத்தி அட்வைஸ் பண்றது. இப்போ உதாரணத்துக்கு என்ன செய்யற, இப்போ நீங்க வந்து ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டிங் கோர்ஸ் செய்ய போறீங்க பாருங்களேன், இல்லாட்டி ஒரு வேற என்ன சரி ஒரு டீச்சர்ட்ட போய் பாருங்களேன். இல்ல அதெல்லாம் செஞ்சிடாதீங்க, அது உங்களோட ஏலவில் பாதிக்கும், அதை பாதிக்கும், இதை பாதிக்கும், அது வந்து சரியில்லை. பட் அவங்களுக்கே அதை பத்தி ஒன்றும் தெரியாது, அவங்க அந்த கோர்ஸை செஞ்சதும் கிடையாது, அந்த கோர்ஸ் செஞ்சவங்களையும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஸோ சீப்பா உங்களுக்கு அட்வைஸ் சொல்றதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. இஃப் யூ வாண்ட் டு டேக் அட்வைஸ் ஃப்ரம் சம்ஒன், யூ ஷுட் கோ வித் a ஸ்பெஷலிஸ்ட் பர்சன். நீங்க எந்த துறையில அட்வைஸ் கேட்க விரும்புறீங்களோ அந்த துறையில ஸ்பெஷலிஸ்டா யார் இருக்காங்களோ அவங்ககிட்ட போய் கேளுங்க. That is where you can get the best advice, the best piece you can get it from there. Otherwise நீங்க யார்கிட்ட வேணா கேட்டு பாருங்க, உங்களுக்கு நல்லா நீங்க இதை டெஸ்ட் பண்ணணும்டா ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம் 100% இந்த ஃபீல்டுல இந்த விஷயம் எனக்கு தெரியும், அதை பத்தி தெரியாத மாதிரி நீங்க கேட்டு பாருங்க. அதை பத்தி உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயத்த நீங்க தெரியாத மாதிரி 4 பேர்கிட்ட கேட்டு பாருங்க, உங்களுக்கே அட்வைஸ் பண்ணுவாங்க என்ன மாதிரின்னு சொல்லி. பட் அப்பதான் உங்களுக்கு புரியும் எவ்வளவு சீப்பான அட்வைஸ் இதெல்லாம்ங்கிறது. we do not want people opinions, we need objective truths. சரியான ஒரு ட்ரூத்ஸ் நமக்கு வேணும். do not get influenced by opinions. ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி நீங்க யோசிக்கணும் ஐடியாஸ். ஒரு சயின்டிஸ்ட், இப்போ உதாரணத்துக்கு ஒரு சயின்டிஸ்ட் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று பண்றாரு, ஒரு லெப்ல ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று பண்றாரு. திடீர்னு மக்கள் வராங்க, அதை சொல்றாங்க, இதை சொல்றாங்க, அதெல்லாம் பத்தி அவர் கவனிப்பாரா? அவர் ஒரு சயின்டிஸ்ட், அவர் ஒரு புதுசா ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி கொண்டிருக்கிறார். அதை கலந்து இதை கலந்து இது சரி வருமா அது சரி வருமானு செஞ்சு கொண்டிருக்கிறார். இதுல மக்கள்ல கருத்துக்கு ஏதாவது இங்க ஒரு தீர்வு இருக்குமா? அவங்க அதை சொல்றாங்க, இவங்க இதை சொல்றாங்க, செய்யலுமா? நோ. He is doing his own experiment. He is doing his own research. Search the objective truth. So I want to start digital accounting as a full syllabus coverage of commerce for accounting, business, even economics. So ஆரம்பத்துல நான் இந்த கான்செப்டை நான் யார்கிட்ட சரி போய் கேட்டிருந்தேன்னு வச்சுக்கோங்கல்ல, என்ன சரி ஒப்பீனியன் சொல்லுங்க, என்ன சரி அட்வைஸ் சொல்லுங்கன்னு சொன்னா என்ன நடந்திருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். இப்போ நான் அக்கௌண்டிங் படிப்பிக்க போறேன், பிசினஸ் ஸ்டடிஸ் படிப்பிக்க போறேன், எக்கனாமிக்ஸ் படிப்பிக்க போறேன் நான் சொல்லியிருந்தால் எனக்கு என்ன அட்வைஸ் கிடைச்சிருக்கும் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு டைம் இருக்குமா? செஞ்சிடலுமா? 3 சப்ஜெக்டையும் ஒருமிக்க படிப்பிச்சிருவீங்களா? இப்படி யாராவது செய்யறாங்களா? 3 தோணில காலை வைக்காதீங்க, ஒரு விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்களால எப்படி அவ்வளவு கண்டென்ட்டை ப்ரிப்பேர் பண்ணலும்? பட் I didn't ask anyone. நான் கேட்டிருந்தா என்ன நடக்கும்னு தெரியும். I just went and started. Now we have a team, we have softwares, almost all we have an advanced system. We have started AAT, we have started chartered. So the problem is people opinionல நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆனீங்கன்னு சொன்னா ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களை அப்படியே அடிச்சு நொறுக்கிடுவாங்க. அது பிறகு உங்களால எழும்பவும் முடியாது, ஒன்றும் முடியாது. ஜஸ்ட் டூ யுவர் ஓன் எக்ஸ்பெரிமெண்ட். ஒரு விஷயம் செய்யணுமா செய்யுங்க, அதுல உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அதை வச்சு அது ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு சொல்லி உங்களோட ஓன் எக்ஸ்பெரிமெண்ட்ஸை யூஸ் பண்ணுங்க. தென் யூ வில் சக்சீட். டூ சம் மோடிஃபிகேஷன்ஸ், தென் யூ வில் சக்சீட். நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம ஆரம்பத்தில் செஞ்ச மைண்ட் மேப் செஷன்ஸுக்கும்
இப்ப செய்யற செஷன்ஸுக்கு எவ்வளவு டிஃபரெண்ட் இருக்கு. There are so much quality right now. There is so much inputs right now. So don't try to be the best and start. Try to be the best in the market. That's what I'm saying. ஒரு விஷயத்துல பெஸ்ட் ஆகி தான் நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சீங்களா, நீங்க செய்யவே மாட்டீங்க. Be the best. பெஸ்டா ஸ்டார்ட் பண்ணுங்க. You eventually you will become the best in that field. ஒரு விஷயத்த பெஸ்ட் ஆனது போறதா நான் ஸ்டார்ட் பண்ண போறேன், நான் ஃபுல் யூனிட்டையும் படிச்சது போறதா நான் பாஸ் பேப்பர் ஸ்டார்ட் பண்ண போறேன். That's not a thing. ஃபுல் சிலபஸ் நான் படிச்சது போறதா நான் क्वेश्चन பிராக்டிஸ் பண்ண போறேன். No my dears. You should start first, not in the best mood. Then you will become best eventually. இப்போ நீங்க ஒரு பிசினஸ் ஆக இருந்தாலும் சரி ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க ஒரு விஷயம் இப்போ நிறைய பேர் ஆன்லைன் மார்க்கெட்டிங் செய்றீங்க, ஆன்லைன் பொருட்களை விற்கிறீங்க, ஜஸ்ட் கோ ahead, do your minimum viable product. ஒரு சாதாரணமாக ஒரு பொருளோட ஒரு விஷயத்தோட உங்களோட பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களோட ரிசர்ச்சை பாருங்க, அதுல இருந்து உங்களுக்கு புதுசாக உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் வரும். ஸோ டோன்ட் கோ ஃபார் அ சப்ஜெக்டிவ் ட்ரூத், கோ ஃபார் அ ஒப்ஜெக்டிவ் ட்ரூத். இங்க சப்ஜெக்டிவ் ட்ரூத் ஒப்ஜெக்டிவ் ட்ரூத்னு நான் சொல்றது என்னன்னு சொன்னா ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு தெரியுமா, இப்ப கூட நம்மளோட ஃபெமிலிஸ்லயும் சரி, நம்மளோட நிறைய இடத்துலயும் சரி சொல்லுவாங்க, காலையில சாப்பாட்டை நீங்க விட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பெரிய பிரச்சனை வரும் ஹெல்த்துக்குன்னு சொல்லி. கேள்விப்பட்டீங்களா இதை? Did you heard about this? Skipping breakfast is very bad ன்னு சொல்லுவாங்க. பட் உண்மையிலே சயின்ஸ் என்ன தெரியுமா, நீங்க ஒரு சரியாக சயின்ஸ் படிச்ச ஒருவர்கிட்ட போயிட்டு, இல்லாட்டி ஒரு டயட்டிஸ்ட்ல நீங்க போயிட்டு கேட்டீங்கன்னா என்ன தெரியுமா சொல்லுவீங்க? ஸ்கிப்பிங் பிரேக்ஃபாஸ்ட் இஸ் வெரி குட் ஃபார் ஹெல்த் and it improves your body chemistry, it improves your concentration, it reduces the calories, help with reversing the diabetes. நீங்க சரியாக போய் பாத்தீங்கன்னு சொன்னா காலையில பிரேக்ஃபாஸ்ட்டை இல்லாம ஆக்குறது உண்மையிலேயே உங்களோட பாடியோட கெமிஸ்ட்ரியை கூட்டும், உங்களோட ஃபோக்கஸை கூட்டும், கன்சென்ட்ரேஷனை கூட்டும், கலோரிஸை குறைக்கும். டயபெட்டிஸ் இருந்துச்சுன்னு சொன்னா அது உங்களுக்கு இல்லாம போகும். ஆனா சப்ஜெக்டிவ் ட்ரூத்துங்கிறது என்ன, நம்மட மக்கள் எல்லாம் நமக்கு என்னத்தை நம்ப வச்சு கொண்டிருக்கிறாங்க, காலையில நீ சாப்பாடு எடுக்கல அவ்வளவுதான். பட் சயின்ஸ் சம்திங் டிஃபரெண்ட். ஸோ நீங்க எப்பயுமே அடுத்தவங்க சொல்றத மாத்திரமே கேட்டு நடக்கிற ஒரு பொம்மை மாதிரி இருக்காமலுக்கு யூ ஷுட் டூ யுவர் ஓன் எக்ஸ்பெரிமெண்ட். நீங்க ஒரு ஒப்ஜெக்டிவ் ட்ரூத்தை சர்ச் பண்ணணும், மற்றவங்களோட சப்ஜெக்டிவ் ட்ரூத்ல நீங்க தங்கி இருக்க கூடாது. இப்போ உதாரணத்துக்கு இதுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொன்னோம்டா ஸ்டூடெண்ட்ஸ், ஈலான் மாஸ்கை பத்தி நம்ம சொல்லலாம். சரியா? டு யூ நோ, யாருக்கெல்லாம் ஈலான் மாஸ்க் தெரியும், யாருக்கெல்லாம் தெரியாது? எஸ் ஓ நோ? ஹூ நோஸ் அபவுட் ஈலான் மாஸ்க்? எனிவன்? Most of them you guys know, right? What is his company name? What is his company's name? Tesla. Okay, Tesla. இன்னொன்று இருந்துச்சு தெரியுமா? Before Tesla, I think. What is this? SpaceX. Tesla வந்துட்டும் இந்த SpaceX கம்பெனியை வந்துட்டும் ஸ்டார்ட் பண்ணும் போது everyone said do not do it, you cannot succeed. So SpaceXங்கிறது என்ன, ஒரு பிரைவேட் கம்பெனி, ஸ்பேஸ் விண்வெளி சம்பந்தமான ஒரு பிரைவேட் கம்பெனி. நான் விண்வெளி ஆராய்ச்சிக்கு விண்வெளிக்காக ராக்கெட் போடுறதுக்காக நான் ஒரு பிரைவேட் கம்பெனியை நான் ஸ்டார்ட் பண்ண போறேன்னு சொல்லும் போது எல்லாருமே சொன்னாங்க, எவ்ரிவன் சே டு நாட் டூ இட், யூ கேனாட் சக்சீஸ். பட் அவர் என்ன செஞ்சாரு, ஒப்ஜெக்டிவ் ட்ரூத்தை பார்த்தாரு, மற்றவங்களோட சப்ஜெக்டிவ் ட்ரூத்தை பார்க்காமலுக்கு ஒப்ஜெக்டிவ் ட்ரூத், பிரைவேட் கம்பெனி கேன் சக்சீட் இன் ஸ்பேஸ். என்ன நடந்துச்சு, அவரால் ஸ்பேஸுக்கு நிறைய ஃபெயிலியர்ஸ் பார்த்துறாரு, பட் இருந்தாலும் ஸ்பேஸுக்கு கடைசியில் அவர் ராக்கெட் போனிச்சு. ஸோ பிரைவேட் கம்பெனி ஆல்சோ கேன் சக்சீட் இன் தி ஸ்பேஸ். அவர் அதை முறியடிச்சார். ஸோ கவர்மெண்ட் தான் செய்யும், பிரைவேட் கம்பெனியால முடியாதுங்கிற சப்ஜெக்டிவ் ட்ரூத்தை அவர் முறியடிச்சார். ஸோ யூ ஷுட் சீக் த ஒப்ஜெக்டிவ் ட்ரூத். உங்களை சுத்தி யாரு என்ன வேணா உங்களோட கனவுகளுக்காக உங்களோட மேல பழி போடலாம், உங்களை துன்பப்படுத்தலாம், உங்களை உதாசீனப்படுத்தலாம். பட் நீங்க ஒரு விஷயத்தை நம்புறீங்கன்னு சொன்னா கண்டிப்பா உங்களால அதில் ஒரு அச்சீவ்மெண்ட் கண்டேல். யூ டு நாட் நீட் டு இன்ஃப்ளூயன்ஸ் பை அதர் பீப்புள்ஸ் சப்ஜெக்டிவ் ட்ரூத். அடுத்தவங்க அவங்களோட சப்ஜெக்டுக்கு ஏற்ற மாதிரி உண்மைன்னு சொல்றத நீங்க எப்பயுமே நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. வி நீட் டு மேக் திஸ் வேர்ல்ட் ஸ்டெப் ஃபார்வர்ட். எல்லாருமே நம்ம ஏதாவது ஒரு விஷயம், என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது ஒரு விஷயத்துல இந்த வேர்ல்டை ஒரு அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறதுக்கு நீங்க ஒரு காரணமாக இருக்கும். இட் மைட் பி எனிதிங். அது ஒரு சின்ன விஷயமாக இருக்கலாம் அல்லது ஒரு பெரிய விஷயமாக இருக்கலாம். அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறதுக்கு நீங்க ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். அதே போல கிவ் த வேல்யூ ஃபர்ஸ்ட். எந்த விஷயத்திலையும் ஸ்டூடெண்ட்ஸ் இதை நீங்க எப்பயுமே மறக்காதீங்க. நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதாலும் சரி அல்லது எதுவாக இருந்தாலும் ஃபெஸ்ட்டுக்கு கொடுக்கறதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. நான் என்ன கொடுத்தேன்ங்கிறத ஃபெஸ்ட்டுக்கு நீங்க கேள்வி கேளுங்க, உங்களுக்கு இந்த உலகம் ஒன்றுமே தரலன்னு சொல்றதுக்கு முன்னாடி. ஸோ இதுதான் ஒரு $1 மில்லியன் அட்வைஸ். இது உங்களுக்கு நான் சொல்றது.
நீங்க எந்த அளவுக்கு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பெற்றுக்கொள்வீங்க. இப்போ நிறைய பேர் கேட்குற விஷயம் என்னன்னு சொன்ன, why you are doing free sessions always, you are doing free sessions and you are giving Zoom classes, உங்களோட டைமை நீங்கள் வேஸ்ட் பண்ணிக்கொண்டு. நோ, ஐ எம் கிவிங் த வேல்யூ மை டியர்ஸ். எவ்வளவுக்கு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம பெற்றுக்கொள்வோம். இந்த சீக்ரெட்ஸ் தெரியாதவங்க தே வில் திங்க் அபவுட் லைக் அ கிரேசி, பட் தேர் இஸ் அ லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி தேர். ஸோ கிவ் த வேல்யூ ஃபர்ஸ்ட். உங்களோட பிஸ்னஸ் இருந்தா கஸ்டமர்ஸுக்கு வேல்யூவை கொடுங்க, அது பிறகு காசு எதிர்பாருங்க. ஃபெஸ்ட்டுக்கு நீங்க ஒரு டீச்சரா இருந்தீங்கன்னு சொன்னா ஃபெஸ்ட் கிவ் யூ பெஸ்ட். ஸ்டூடெண்ட்ஸ் உங்களை தேடி உங்களுக்கு பின்னால் இருப்பாங்க. இப்போ இன்றைக்கு பாருங்க 454 ஸ்டூடெண்ட்ஸ் இன் மை கிளாஸஸ். ஸோ ஆல்மோஸ்ட் சில பேர் கிளாஸ் வீக்கிட்டு வரல, ஆல்மோஸ்ட் 600 ஸ்டூடெண்ட்ஸ் ஐ எம் ஹேவிங். ஆல்மோஸ்ட் ஐ எம் ஹேவிங் 600 ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ காமர்ஸ் இண்டஸ்ட்ரியில பாருங்க 25-30 வருஷமாக படிப்பிக்கிறவங்க இருப்பாங்க. ஜஸ்ட் வித்தின் 1 year ஐ ஹவ் டேக் தட் growth. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு 450-500 பிள்ளையில ஒரு பிசிக்கல் கிளாஸ்ல வச்சுட்டு படிப்பிக்கலுமா? இல்ல அந்த குரோத்துக்கு வாரத்துக்கு எத்தனை வருஷம் நிறைய பேர் போராடிக்காங்க, 25-30 வருஷமாக போராடுறாங்க. வித்தின் 1 year, 1 year கூட இந்த மாகல் நம்ம டிஜிட்டல் அக்கௌண்டிங் ஸ்டார்ட் ஆகி வித்தின் 1 year how I get it, because I am giving value first. I'm not, நான் சல்லிக்காகவோ மற்ற விஷயங்களுக்காக I didn't get it. First I need to give the value. After that only we can get. So ஒரு மைண்ட் செட் இருக்கணும் எப்பயுமே, ஒரு கொடுக்கறதுல முதல் ஆளாறீங்க நீங்க. என்னத்தை கொடுத்தோம் நாம என்று யோசிங்க. இந்த சமூகத்துக்கு என்னத்தை கொடுத்தோம், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கு என்னத்தை கொடுத்தோம், நம்மளோட ஃபேமிலிஸுக்கு என்னத்தை கொடுத்தோம், நம்மளுக்கு பேரண்ட்ஸ்க்கு என்னத்தை கொடுத்தோம், நம்ம வேலை செஞ்ச கம்பெனிக்கு என்னத்தை நம்ம செஞ்சு கொடுத்தோம், அவங்க என்னத்தை தந்தாங்கிறது டோன்ட் கேர். நீங்க எவ்வளவுக்கு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு வரும். சதக்கா தர்மமும் அப்படித்தான், எந்த அளவுக்கு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க மீள பெற்றுக்கொள்வீங்க. தட்ஸ் மை அட்வைஸ் மை டியர்ஸ். டோன்ட் ஃபர்கெட் த ஃபைனல் ஒன், டேக் ஆக்ஷன்ஸ். எந்த ஒரு விஷயத்திலையும் கேட்டுட்டு அப்படியோ இருந்துடாதீங்க. இப்ப நான் சொன்ன விஷயங்கள் அப்படியோ கேட்டுட்டு போய்த்துறாதீங்க. உங்களோட வாழ்க்கையில எடுங்க, நடந்து கொள்ளுங்க. கண்டிப்பா ஒரு நாள் யூ வில் பிகம் அ வெரி 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 ஓன் authentic person on your own niche. That's my advice, guys. So now you can ask any questions to me if you want. So you can unmute and ask questions, my dears. If you want, please hand raise. I will lower your hand. சட் பண்ணது போதும், பிகாஸ் சட் நிறைய பார்க்க இயலாது. ஐ வாண்ட் டு ஹியர் யுவர் வாய்ஸஸ் மை டியர்ஸ். உங்களோட வாய்ஸ் எனக்கு கேட்கணும் சார். ஓ கேளுங்க, சொல்லுது, எனக்கு கேக்குது சார். இப்போ நம்மளோட சக்சஸ் வந்து சார் என்னன்னா பாஸ்ட் நினைச்சு இதாகாம இருக்குது. எப்படி சார் என்ன சார் பண்ணணும்? நம்ம பாஸ்ட நினைச்சு நீங்க யோசிக்கீங்கன்னு சொன்னா உங்களோட ஃபியூச்சர்ல பிளான் இல்லைன்னு அர்த்தம். நீங்க உங்களோட பாஸ்ட பத்தி ரொம்ப யோசிக்கீங்கன்னு சொன்னா உங்களோட ஃபியூச்சர்ல என்ன செய்ய போறோங்கிற பிளான் இல்லைன்னு அர்த்தம். அதனால தான் உங்களோட மைண்ட் பாஸ்டே யோசிக்குது. ஹேவ் அ பிளான். என்ன செய்ய போறீங்க, என்னவாக போறீங்கன்னு சொல்லி ஒரு பிளானை போடுங்க. அதுக்கு என்னென்ன ஆக்ஷன் ஐட்டம்ஸ் உங்களுக்கு தேவைன்னு யோசிங்க. அது ஒவ்வொரு நாள் இருந்து வேலை செய்யுங்க. பாஸ்ட்டை யோசிக்கிறதுக்கு நேரம் இருக்காது. உங்களோட ஃபியூச்சரை பிளான் பண்றதுக்கு உங்களுக்கு நேரம் இல்லைன்னு சொன்னா உங்களோட பாஸ்ட்டை பத்தி யோசனை வந்துகிட்டே தான். தேங்க்யூ சார். எனிவான்? எஸ் அருண். எஸ் சொல்லுங்க அருண், பேசுங்க. ரைட், பேசுறவங்க பேசுங்க. I'll go into chat பார்க்குறேன் நான் என்ன சரி இருக்குதான்னு பேசு. லவ் இருந்தா சக்சஸ் வராதுன்னு என்ன சரி அப்படி இருக்குதான்னு கேக்குறீங்க. லவ் இருந்தா சக்சஸ் வராதுன்னு இல்லை மை டியர்ஸ். ஆனா அந்த லவ் எப்படி இருக்குங்கிறது தான் பிரச்சனை. அது உங்களை அடிமையாக்குதா, அதுல சக்சஸ் ஆகலாம். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னு சொன்னா உங்களோட பேரண்ட்ஸ் உங்களோட மேல வச்சுக்கிற அன்பு உங்களை அடிமையாக்காது. ஆனா நீங்க உங்களோட வாழ்க்கை துணைன்ட்டு கொஞ்சம் அன்பு செலுத்த போறீங்க பாருங்க, உங்களோட வயது வாரத்துக்கு இடையில, அது உங்களை அடிமையாக்கும். உங்களை அடிமையாக்குற அன்பு, இப்ப நீங்க சொன்னீங்க தானே லவ் இருந்தா சக்சஸ் வராதுன்னு சொல்றாங்கன்னு சொல்லி, அந்த லவ் எந்த ஃபார்மேட்ல எந்த ஃபார்ம்ல இருக்குங்கிறது முக்கியம். ஒரு தாயிட அன்போ ஒரு தந்தையிட அன்போ நம்மளை அடிமையாக்காது, நம்மளோட சக்சஸை தடுக்காது. ஆனா அதுவே நம்மளோட உணர்வுகளையும் நம்மளோட கனவுகளையும் நாசப்படுத்துற ஒரு லவ்ங்கிறது இருக்கும். அதுவாக இருந்துச்சுன்னா அது கண்டிப்பா அவங்களோட சக்சஸை நாசமாக்கிடும். ஸோ லவ்ங்கு பொதுவாக சொல்ல முடியாது. அது தாய் காட்டுறதும் இருக்கு, தந்தை காட்டுறதும் இருக்கு. ஸோ யூ ஷுட் திங்க் உங்களோட ரிலேஷன்ஷிப் உங்களோட சக்ஸஸுக்கு ஒருங்கிணைக்குதா இல்லை உங்களுக்கு டோர்ச்சராக இருக்குதா. ஸோ அது பொறுத்து தான் நீங்கள் அதை டிசைட் பண்ணணும். ஹவு டு லேர்ன் இங்கிலீஷ் ஃபாஸ்டர். ஸோ இங்கிலீஷ் லேர்ன் ஃபாஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ், எங்கள் இதில் ஒரு இங்கிலீஷ் கிளாஸ் தொடர்ச்சியாக நடக்கிறதுக்கு இருக்குது. டிஜிட்டல் அக்கௌண்டிங்கால ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு இங்கிலீஷ் ஒரு யூஎஸ் பர்சன் A to Z இருந்து படிப்பிக்கிற மாதிரி, ஏபிசிலேருந்து ஃபுல்லாகவே ப்ரொனவுன்சியேஷன்லேருந்து சகல படிப்பிக்கிற மாதிரி ஒரு செஷன் சீரிஸ் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறோம். ரைட், லக்ஷிகா ப்ளீஸ் ஆஸ்க் யுவர் கொஸ்டின். அன்மியூட் அண்ட் ஆஸ்க். Good evening, sir.
குட் ஈவினிங், சொல்லுங்கம்மா. சார், இந்த கொஸ்டின் வந்து சம்திங் கிரேசியா இருக்கலாம், பட் இது என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ற ஒரு கொஸ்டின். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜக்மா, ஈத் லெஜர் அவங்கள ஃபாலோ பண்ணி அவங்க அட்வைசஸை ஃபாலோ பண்ணும்போது அவங்களே ஃபாலோ பண்றனால நம்ம யூனிக்னஸ் இல்லாம போமா? இது சம்திங் கிரேசி, பட் யாராலையுமே இதுக்கு சொல்யூஷன் சொல்ல முடியல. ஐ திங்க் யூ கேன் கிவ் அ சொல்யூஷன் ஃபார் இட் சார். இல்லம்மா, இது வந்து இட்ஸ் அ குட் ஹேபிட். இப்போ நான் சொல்ல வர என்ன விஷயம் என்னன்னு சொன்னா, யூ ஆர் நாட் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை தெம், யூ ஆர் டேக்கிங் இன்புட்ஸ் ஃப்ரம் தெம். உதாரணத்துக்கு யாருமே எதையுமே ஒட்டுமொத்தமாக கொண்டு வரல. இப்போ உதாரணத்துக்கு நான் அக்கௌண்டிங் படிப்பிக்கிறேன்னு சொன்னா நான் அக்கௌண்டிங்கை கண்டுபிடிக்கவும் இல்லை, நான் இரட்டை பதிவு தத்துவத்தை எழுதினதும் கிடையாது. லூகா பசியோலி என்றைக்கோ சொல்லிட்டு போயிட்டாரு. அதை எடுத்து ஒவ்வொருத்தருமா கொண்டு வராங்க. இப்போ உதாரணத்துக்கு நிறைய டீச்சர்ஸ் மாதிரி என்ன செய்யறாங்க, அவங்களோட ஓன் டியூட்ஸ், ஓன் நோட்ஸ், ஓன் எக்கனாமிக்ஸ் டியூட்ஸ், ஓன் அக்கௌண்டிங் டியூட்ஸ் கொடுக்குறாங்க. ஒருத்தருக்கும் கொடுக்க வேணான்னு சொல்லி அந்த நோட்ஸ் எல்லாம் எங்கேருந்து வந்துச்சு? அவங்களோட சார் அவங்களுக்கு படிப்பிச்சாங்க, இவங்களோட தோட்ஸோட மிக்ஸ் பண்ணி இவங்க ஒரு ஐடியாவை கொண்டு வந்து அதை ஈஸியாக சமர்ப்பிக்காங்க. அதே மாதிரி தான் ஏற்கனவே சக்சஸ்ஃபுல் பீப்புள், நீங்க சொன்ன இந்த சக்சஸ்ஃபுல் பீப்புள் லைஃப்ல தே ஹேவ் சம் சக்சஸ் ஸ்டோரிஸ். அது ஒட்டுமொத்தமாகவே நமக்கு அப்ளிகேபிள் ஆகாட்டியும் அதுல இருந்து கிடைக்கக்கூடிய இன்புட்ஸ் நம்மளோட ஓன் லைஃபோட மிக்ஸ் ஆகும் போது உண்மையிலே அது ஒரு விதமான ஒரு லைஃபாக மாறும். இப்ப நான் அக்கௌண்டிங் நான் படிச்சேன், நான் நிறைய டீச்சர்ஸ் மாதிரி படிச்சேன், எனக்கு நிறைய சார் மாதிரி சொல்லி தந்தாங்க. ஐ ஹவ் மை மாஸ்டர்ஸ், ஐ ஹவ் மை டீச்சர்ஸ். அதோட என்னோட சில விஷயங்கள் அங்க மிக்ஸ் ஆகும். அந்த டைம்ல தான் நம்மளோட யூனிக்னஸ் வரும். ஒட்டுமொத்தமாகவே நாம ஒரு விஷயத்தை யூனிக்காக கண்டுபிடிக்கிறது நாம ஒன்றும் இறைவன் கிடையாது, நாம மனிதர்கள், படைக்கப்பட்டவர்கள். நாம ஒரு விஷயத்தை படைக்கணும்னு சொன்னா நம்ம கற்றிருக்கணும், நமக்கு ஒருத்தர் கற்றிருப்பாங்க. அது மாதிரி தான் இப்போ எல்லாமே அப்படித்தாமா. உங்களோட ஓன் தாட்ஸ் மிக்ஸ் ஆகும் போது ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தோட இட் வில் பிகம் அ யூனிக் திங். இப்ப டீச்சிங்கிறதோ அக்கௌண்டிங்கிறதோ ஒரு புது விஷயம் கிடையாது, பட் நாம நம்மளோட அந்த ஓன் ஸ்டைல்ல போகிறோம் பாருங்க, அங்க உங்களை யூனிக்காக காட்டு. ஸோ நீங்க அவங்களோட கோர்ஸ் பாக்குறதோ அவங்களோட மோட்டிவேஷன் பாக்குறதோ மேட்டர் இல்லை, பட் அதை உங்களோட லைஃபோட மிக்ஸ் பண்ணி நீங்க எப்ப கொண்டு போறீங்களோ அங்கதான் உங்களோட யூனிக்னஸ் இருக்கு. ஹோப் யூ ஐ ஆன்சர்ட் யுவர் क्वेश्चन. சார், எஸ் சொல்லுங்கம்மா. எக்ஸ்கியூஸ் மீ சார். சார் இப்போ ஓகே, பட் என்னோட மைண்ட் செட் சம்திங் டிஃப்ரெண்டாவே இருக்கு. அதாவது என்ன சொல்றதுன்னா, இப்போ எல்லாரும் ஏல் பண்றாங்க, ஸோ அது யூனிக்னஸ் இல்லை. அந்த மாதிரி ஒரு கிரேசியான மைண்ட் செட் தோட்ஸ் வந்துகிட்டு இருக்கு சார். அப்படி இல்லம்மா, நீங்க இப்போ எல்லாரும் பண்றத நாம பண்றோம்ங்கிறது இல்ல. ஒரு டைம் வரைக்கும் நீங்க அந்த சிஸ்டத்து கூடாக போகத்தான் போகணும். அந்த சிஸ்டத்தை நீங்க மாத்துறேன்னு சொன்னாலும் அந்த சிஸ்டமாக நீங்க மாறித்தான் ஆகணும். இப்போ உதாரணத்துக்கு லக்ஷிகா, நீங்க தமிழ் கேளுங்க தரத்தான் உங்களுக்கு அதே உதாரணம் சொல்றேன், சரியா? மகாபாரதத்துல கூட என்ன செஞ்ச நடந்தீங்க பாருங்க. கிருஷ்ணன் அதர்ம பாதையில போய்தான் நாங்க அதர்மத்தையே அழிக்க வேண்டிய நிலைமை இருக்குது. அதே மாதிரி இந்த சிஸ்டத்தை நீங்க மாத்தணும்னு சொன்னா அந்த சிஸ்டம் ஊடாக போய்தான் நீங்க மாறணும். இப்ப நீங்க இந்த எஜுகேஷன் சிஸ்டத்தை மாத்தணும்னு சொன்னா அந்த பிழையான எஜுகேஷன் சிஸ்டம் என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா தான் நீங்க மாத்தலாம், ஏதாவது நீங்க செய்யலாம். அதே மாதிரி நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சனாக மாறணும்னு சொன்னா இப்ப நீங்க ஏலவர் எல்லாரும் படிக்கிறாங்க தெரியல, அந்த ப்ரொசஸ் கூடாக நீங்க போகணும். இப்ப நான் ஒரு ஒன்டர்பிரனர் போறேன்னு சொல்லி உதாரணத்துக்கு நீங்க ஒரு பெரும்பாலுமே எல்லாருமே ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில இருக்கிறவங்க. இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலியில நாம இருக்கும் போது உடனடியாகவே ஐ வாண்ட் டு பிகம் அன் என்டர்பிரனர், ஐ வாண்ட் டு பிகம் அ ரிச்சஸ்ட் பர்சன் சொன்னா ஓவர் நைட்ல நடக்க போறது கிடையாது. நீங்க ஏ லெவல் படிக்கணும், நீங்க ஒரு கம்பெனில போயிட்டு ஒர்க் பண்ணணும், அந்த சிஸ்டத்தை படிக்கணும், அந்த ப்ரொசஸை படிக்கணும். எல்லாத்தையும் தெரிஞ்சதுக்கு பிறகு தான் அதுல இருக்கிற குறைபாடு என்ன, நான் எப்படி அதை ஓவர் கம் பண்ணலாம். ஒரு விஷயத்தை நாம மாத்தணும்னு நினைச்சா அது பிழையாக இருந்தாலும் அந்த பிழைக்குள்ளே அதை ஒட்டுமொத்தமாக நம்மளால தெரிஞ்சாதான் அதை மாத்தலும். அதனால அது யூனிக்னஸ் இல்லை. அந்த யூனிக்னஸை கிரியேட் பண்றதுக்கு டைம் உங்களுக்கு வரலங்கிறது அர்த்தம். இப்ப எல்லாருமே பாருங்க, இப்ப உதாரணத்துக்கு எல்லா சக்சஸ்ஃபுல் பீப்புளையும் எடுத்து பாருங்க, தே வென்ட் த்ரூ தி சிஸ்டம். இப்போ நிறைய பேர் பாருங்க, இப்ப ஈலான் மாஸ்க் பாத்தீங்கன்னு சொன்னா அவர் யூனிவர்சிட்டி ட்ராப் அவுட். அதே போல பில் கேட்ஸ் பாத்தீங்கன்னா சேம், அதே போல ஸ்டீவ் ஜாப்ஸ் பாத்தீங்கன்னா சேம். ஆனா அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த சிஸ்டத்தூடாக ஒரு லெவல் வரைக்கும் போயிட்டே இருந்தாங்க. அந்த சிஸ்டத்தூடாக போய்பட்டு ஒரு லெவல் வந்த அப்புறம் ஓகே எனக்கு இது தேவையில்லை, அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொண்டாங்க. அந்த அண்டர்ஸ்டாண்ட் வார வரைக்கும் நீங்க அது கூடாக போகத்தான் வேணும். தேர் இஸ் நோ ஆப்ஷன், ரைட்? ஓகே சார், போற சிஸ்டம் ஒன்று, பட் நம்ம அங்க சூஸ் பண்ற ஐடியாஸ் தான் டிஃப்ரெண்டா இருக்கும். எக்ஸாக்ட்லி கரெக்ட், எக்ஸாக்ட்லி கரெக்ட். இப்ப பாருங்க, ஆப்பிள் கொடுக்கறதும் கம்ப்யூட்டர் சர்வீஸ் தான், விண்டோஸ் கொடுக்கறதும் கம்ப்யூட்டர் சர்வீஸ் தான். ஆப்பிள்லயே நீங்க டைப் பண்ணலாம், விண்டோஸ்லயும் நீங்க டைப் பண்ணலாம். ஆப்பிள் சாஃப்ட்வேர்ஸும் யூஸ் பண்ணி உங்களோட வீடியோஸ் எடிட் பண்ணலாம், விண்டோஸ் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி உங்களோட வீடியோஸ் எடிட் பண்ணலாம். பட் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் சம்திங் டிஃபரெண்ட்.
மெக் யூசர்ஸுக்கு தான் தெரியும் அந்த மெக்ட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும், விண்டோஸ் யூசருக்கு தான் தெரியும் விண்டோஸோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ நீங்க கொடுக்குற அந்த யூனிக்னஸ் உங்களோட ஓன் கண்டென்ட்ல இருக்குது. தட்ஸ் வாட். பட் ரெண்டு பர்பஸுமே உண்டா இருந்தாலும் நீங்க கொடுக்குற கண்டென்ட் எப்படி இருக்குங்கிறதா மேட்டர். அதுதான் உங்களோட யாருங்கிறத அங்க தீர்மானிக்கும். ரைட். அதர்ஸ் அர்ஹம், Lakshika, hope I answered your questions. Let's give some others. Oh, sir, I'm complete right now. Thank you so much. Okay, ma. Arham, right? Yes. Anything to ask? அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கும் சலாம். சொல்லுங்க சார் வந்து ஸ்லெக்லயும் நான் குரூப் திறந்துக்கிறீங்க தானே? சேனல். எஸ். ஓ, வாட்ஸ்அப்லயும் திறந்துக்கிறீங்க. இந்த லிங்க் வந்து எதுக்கு போடுவீங்க? லிங்க் வந்து உங்களுக்கு இண்டிவிஜுவலா தான் வரும். அப்போ சார் வந்து ரெண்டுலயும் குரூப் சார் 6 குரூப்ல ஆகிது. The reason is WhatsApp வந்து ஒரு மெசேஜிங் பிளாட்ஃபார்முக்கு நாட் இன்ட்யூட்டிவ். WhatsApp வந்து லிங்க் ஷேர் பண்றது, லிங்க்ஸ் வந்து உங்களுக்கு அனுப்புறது, அதே போல கிளாஸ்ல இம்பார்ட்டன்டான விஷயங்கள். பிகாஸ் வாட்ஸ்அப் இஸ் ஸோ என்னோட மெசேஜிங் இதுக்கு தான் ஸ்லெக் வந்து யூஸ் பண்றேன். டிரெக்டாக கான்டாக்ட் பண்ணணும்னு சொன்னால் ஸ்லெக்ல வந்து மெசேஜ் பண்ணீங்கன்னு சொன்னால் அங்கே தான் என்னுடைய ஸ்லெக் வந்து எல்லாருக்கும் அந்த ஜாயின் இன்விடேஷன் லிங்க் நம்ம கொடுக்கலையே, அதை சுட்டி அதில் உண்மையான ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் அதில் இருப்பாங்க. ஸோ அவங்களோட மெசேஜுக்கு மட்டும் தான் அதில் ரிப்ளை பண்ணுவேன். வாட்ஸ்அப்பில் பெரும்பாலும் ரிப்ளை கொடுப்பறது குறவு. ரைட். தருக்ஷனா, யூ கேன் ஆஸ்க் த கொஸ்டின் மை டியர்ஸ். நீங்கள் ஓ லெவல் படிக்கிறீங்க இப்போ தான். ஐம் ஜஸ்ட் வெயிட்டிங் டு பி யூஸ் பெஸ்ட் ஸ்டூடெண்ட். ஷுவர். ரைட். ஓகே கைஸ், யார் சாருக்கு கொஸ்டின் பேசணும்னு நினைச்சா நீங்க கேன் ஆஸ்க் த கொஸ்டின். அதர்வைஸ் சட்ல போடுங்க. யார் சாரி கேட்கணும்னு சொன்னா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்களேன். அர்ஹம், இஃப் யூ வாண்ட் ஆஸ்க். ஹிஷாம், ராகுல், முஷரஃப். சொல்லுங்க முஷரஃப். இந்த எனக்கு ஒரு டவுட் ஒன்று சார். எந்தீண்டால் நான் லட்சியம் எந்தீண்ட இன்னும் தெரியும் எனக்குண்டால் உண்மையில இந்த சொல்லுவார் எந்தீண்டால் நான் ஓலோ லலி டைம்லயும் லட்சியம் எந்தீண்டியா, ஏலோ லலி டைம் லட்சியம் எந்தீண்டியா. ஆனா கொமசை தான் சாய்ஸ் பண்ணது. ஓலோ வெள்ளையும் என வெற்றியை தான் தந்தது, ஏலோ வெள்ளையும் என வெற்றியை தான் தந்தது. இப்ப நீங்க சொன்ன இப்ப நிமிஷம் நீங்க ஊழல போற ஏலோல போற எந்த போறால் ஒருத்தரை எல்லைய ஒன்றும் இல்லை. இன்னொருத்தரை எல்லைய நான் கோர்ஸ் செய்ய போறேன், இன்னொருத்தரை எல்லைய நான் சிஏ கோர்ஸ் செய்ய போறேன், இன்னொருத்தரை எல்லைய நான் சிஏ கோர்ஸ்ல அக்கௌண்ட்ஸ் ஒன்று செய்ய போறேன் இல்லையா. அதே மாதிரி தான் சரி எனக்கு எந்தின் ஏரியா ஏலோல் செய்ய நேரம் எந்தின் ஏரியா அதுக்கு போற எந்த செய்ய போற ஆட்கள் கேட்டா சொல்லிய கோர்ஸ் செய்ய போற அத்தான் சொல்லி எந்தியும் கோர்ஸ் கேட்டால் ஒன்றுமே தெரியாது உண்மையில. இப்ப நான் அந்நேரம் எல்லாம் என்ன பயம் இல்லை உண்மையில, நெஞ்சில பயம் இல்லை. சோகநிலை போட்டு எனக்கு ஒரு பயம், சின்ன ஒரு பயம் கொண்டு வர சோகநிலை எப்படி பாஸ் ஆயிரணும் ஒரு பயம் கொண்டு வர. அதை தவிர வேறொரு ஜாய் பயம் இல்லை. இப்ப சிஏல பிசினஸ் பெஸ்ட்டா செஞ்சு பண்ணிச்சு. இப்ப எனக்கு ஒரு பயம் உண்டுமா சார். அதான் கேட்டேன் உங்கள்ட்ட. எதுக்கு போற நான் எந்தையும் செய்ய முடியாது உங்கள்ட்ட நான் கேட்கவாது சிஏக்கு போறது. இந்த கொஸ்டினுக்கு முஷாரஃப் ஆன்சர் என்னன்னு சொன்னா நீங்க தான் இதுக்கு ஆன்சரை தேடி பிடிச்சி எடுக்கணும். இப்போ நிறைய பேர்கிட்ட இருக்கிற இஷ்யூ என்னன்னு சொன்னா என்னத்துக்காக நாம செய்யறோம்ங்கிறது. இப்போ நிறைய பேர்கிட்ட பாத்தீங்கன்னு சொன்னா சில பேருக்கு லைஃப்ல இப்போ உதாரணத்துக்கு ஆஃபீஸ்லேருந்து வருவாங்க, ஆஃபீஸ்லேருந்து வர டென்ஷன் வீட்டில் காட்டுப்படும். சரியா? ஆஃபீஸில் வந்து ப்ரெஷர்ன்னு சொன்னால் வீட்டில் வந்தாங்கன்னு சொன்னால் வீட்டில் ஒய்ஃபோட பிரச்சனை ஆகும். அப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால் அங்கே ப்ரெஷர். இந்த ப்ரெஷர் ஏன் வருது? ஆஃபீஸில் டென்ஷன். ஆஃபீஸில் வேலை ஏன் உங்களுக்கு விடையிலாது? உங்களுக்கு மந்த்துக்கு கமிட்மெண்ட் இருக்கும். இப்போ மந்த்துக்கு கமிட்மெண்ட் இருக்குன்னு சொன்னால் அதுக்காக என்ன செய்யணும்? சரியான ஜாப் வேணும். ஏன் சரியான ஜாப் வேணும்? சரியான மணி வேணும். அப்போ அந்த பிரச்சனை எங்கே போய் முடியுது? உங்களுக்கு பிரச்சனை ஆஃபீஸில் இல்லை, உங்களோட ரிலேஷன்ஷிப் தான் பிரச்சனை. உங்களோட வீட்டில் தான் அந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது உங்களோட ரிலேஷன்ஷிப்புக்கு. ஆனால் அந்த ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை வர்றதுக்கு ஆணிவேர் எங்கே தோணுது? உங்கள்கிட்ட போதிய அளவுக்கு மணி இல்லை. பேரண்ட்ஸை பாருங்க. பேரண்ட்ஸ் உங்களோட டேடாக்கும் உங்களோட மமாக்கும் சண்டை வருது. என்னத்துல பிரச்சனை? வீட்டில் ஏதோ திங்ஸ் வாங்கல, என்ன சரி பிரச்சனை வருது. இல்லாட்டி கேட்டது செய்யல, ஏதோ சொல்லி வருது. அங்கே திங்ஸ் வாங்கலைங்கிறது பிரச்சனை இல்லை, திங்ஸ் சண்டை வந்தது பிரச்சனை இல்லை, அதை வாங்குறது போதுமான மணி இல்லாத சுட்டி அந்த பிரச்சனை வருது. சரியா? அதே போல இப்போ உங்களுக்கு ஒரு பிள்ளைய லவ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். யார் சரி
உங்களுக்கு இம்ப்ரெஸ் ஆகி அந்த பிள்ளை லவ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த அந்த பேரண்ட்ஸ் பிரச்சனை கிடையாது, நீங்க போய் பேசுறது பிரச்சனை கிடையாது. அங்க பிரச்சனை என்ன தெரியுமா? உங்கள்கிட்ட தொழில் இல்லை. என்னத்துக்கு தொழில் வேணும்? சம்பாதிக்கணும், சல்லி வாங்கணும், நமக்கு பிடிச்சது செய்யணும். அப்ப அங்க பிரச்சனை என்ன? மணி. அங்கேயும் மணி தான் பிரச்சனை. உங்களுக்கு ஒரு கார் வாங்கணும், ஒரு ஆளை உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆளை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அங்க பிரச்சனை கார் கிடையாது, உங்களால இம்ப்ரெஸ் பண்ண முடியாதுங்கிறதுல. அது செய்யறதுக்கு உங்கள்கிட்ட மணி இல்லை. ஸோ இப்போ நீங்க சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆகணும்னு நினைக்கிறீங்க தானே? வை யூ வாண்ட் டு பிகம் அ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்? யூ நீட் அ குட் ஜாப் வித் அ குட் சேலரி. ஸோ அதுக்கு தேவை என்ன? மணி. நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு யோசிங்க. இஃப் யூ ஒரு ஒரு அல்டிமேட்டா யோசிங்க. நான் ஃபாரின் போறேன்னா, ஒரு ஃபாரின்ல போய் ஒர்க் பண்ண போறேன்னா, இந்த ஜாப்ல போறேன், கொஞ்சம் நேரத்துக்கு வேலை செய்ய போறேன், சம்பாதிக்க போறேன், இதுதான் உடைய aim. அதுக்கு நீங்க சார்ட்டர்ட்டை சூஸ் பண்றீங்க, படிக்கிறீங்க, ஆகுறீங்க, அவ்வளவுதான். தட்ஸ் இட். ஸோ அந்த ஆணி வேர் எதுங்கிறத கொஞ்சம் பிடிச்சிக்குவாங்க. இப்போ நீங்க சிஏ படிக்கிறது உங்களுக்கு பயம் கிடையாது. சிஏ படிச்சு நான் ஃபெயில் ஆகி பணம் சம்பாதிக்காம போயிடுவேணுங்கிறது தான் உங்களோட உண்மையான பயம். அங்க சிஏ ஃபெயில் ஆகுறது உங்களோட பயம் இல்லை. ஸோ சூஸ் பண்ணிக்கோங்க. நான் பணம் சம்பாதிக்க போறேன், அதுக்கு நான் சார்ட்டர்ட் கோர்ஸை ஃபாலோ பண்றேன், நான் பாஸ் ஆகுவேன், அவ்வளவுதான். எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. எதை யோசிக்கிறீங்களோ அது உங்கள்கிட்ட வந்து கிடைக்கும். ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த பயத்தை விட்டோலிங்க. ஃபெயில் ஆனா என்ன மைடியர்? ஃபெயிலியர் நாம பார்க்காத ஃபெயிலியரா? ஒரு மிடில் கிளாஸா நாம பார்க்காத ஃபெயிலியரா? எத்தனை ஃபெயிலியரை பார்த்துட்டோம். ஜஸ்ட் எக்ஸாம் பேப்பர், ஒரு முறை இல்லைன்னா அடுத்த முறை செய்வோம், முடிஞ்ச வரைக்கும் வாழ்ந்துட்டு போவோம், முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணிட்டு போவோம், அவ்வளவுதான். தட்ஸ் இட். ரைட். எனி அதர்ஸ்? ஹிஷாம், ராகுல், முஷாரஃப். ஹலோ சார். எஸ் ஹிஷாம். சார் என்னண்டா, இப்ப நாம ஏ லெவல் படிக்கிறோம், 3 பாடத்தையும் வந்து எப்படியும் எக்ஸாம் செய்யறதுக்காக படிக்கணும். அந்த எல்லாத்தையும் ஃபுல்லா படிச்சு முடிச்சதுக்கு பிறகும் ஒருத்தர் நம்மகிட்ட இப்ப எக்கனாமிக்ஸ படிக்கிறோம்னு சொன்னா, அந்த எக்கனாமிக்ஸ படிச்சு முடிச்சிட்டோம், நமக்கு உதாரணத்துக்கு எல்லாம் தெரிஞ்ச அளவுக்கு இருக்கு. ஆனா அவர் ஒரு கேள்வியை, திடீரென்று ஒரு கேள்வியை கேட்கும் பொழுது அதுக்கு அந்த விட செல்றது வந்து டக்குன்னு வருது இல்லை. அதென்ன பிரச்சனை? ஆனா அவர் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க ஹிஷாம், உங்களோட மியூட் ஆயிடுச்சு. சொல்லுங்க. அவர் வந்து நம்மகிட்ட கேள்வி கேட்டது பிறகு கொஞ்சம் யோசிச்சு நாம விட சொல்லலாம். இல்லாட்டி அதுக்கு விடைய நமக்கு ஆன்சர் தெரியும், ஆனா வருது இல்ல. அவர் வந்து இதான இப்படி வருமா விட ஆரம்பிக்கக்குள்ள நமக்கு அதுக்கான ஃபுல் ஆன்சரே அவருக்கு நாம சொல்லக்கூடியதா இருக்கு. அப்படியான பிரச்சனை. எஸ், இதுக்கு காரணம் இது ஒரு இட்ஸ் a குட் கொஸ்டின். ஓகே, இட்ஸ் a குட் கொஸ்டின் அண்ட் ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு கொஸ்டின் உண்டு. தேங்க்ஸ் ஹிஷாம். இது இருக்கிற விஷயம் என்னென்ன ஸ்டூடெண்ட்ஸ், நிறைய பேர் அந்த சொல்லுவாங்க, அவங்களுக்கு அந்த சில விஷயங்கள் திடீர்னு ஒரு 5-6 மாசத்துக்கு பிறகு யோசிக்கல, திடீர்னு ஞாபகத்துக்கு வரும். எனக்கு அந்த ஒரு ஆள பேரை பத்தி சொல்லணும் டக்குன்னு வருவாங்க, அவங்களோட பேரு சொல்லுவாங்க, அந்த தொண்டை வரைக்கும் வருது, வாயில அந்த பேரு வருது இல்லைன்னு சொல்லி. கேள்விப்பட்டீங்களா? இந்த சந்தர்ப்பம் யாருக்கு சரி வந்தீங்கதா? திடீர்னு ஒரு ஆள்ல பேச்சு வரும்போது, பட் யாரு சரி அந்த பேரை சொல்லிட்டாங்கன்னு சொன்னா ஒட்டுமொத்த ஸ்டோரியும் நமக்கு ஞாபகம் வந்துடும். சரியா? இட் ஹேப்பன்ஸ் டு ஆல். இது என்ன காரணம் என்ற ஸ்டூடெண்ட்ஸ், உங்களோட மெமரிஸ் வந்துட்டு தேர் ஆர் 2 பார்ட்ஸ். ஒன்று ஷார்ட் டேர்ம் மெமரிஸ், அடுத்தது வந்துட்டு லாங் டேர்ம் மெமரிஸ். இந்த 2 பார்ட்டும் இருக்கும். இதுல உங்களோட லாங் டேர்ம் மெமரிஸ்ல இருக்கிற விஷயங்கள் அப்படிங்கிறதுக்குள்ள ஞாபகம் வரும். பட் ஒரு ஷார்ட் டேர்முக்குள்ள இருந்துச்சுன்னு சொன்னா குயிக்காக நமக்கு மெமரிஸ்ல வராது. இப்போ உதாரணத்துக்கு லாங் டேர்ம் மெமரிங்களை நீங்க டிரைவிங் பழகிறீங்க, பைக் ஓட்டி பழகிறீங்கன்னு வைங்களேன், அது எப்பைக்கும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதுக்குன்னு நீங்க ஒரு எஃபர்ட் ஒன்று போட்டு ஒவ்வொரு தரமும் பைக்ல வரும்போது ரைட் பைக்ல ஓட்டுறதுக்கு எப்படி செய்யணும்னு சொல்லி பழக தேவையில்லை. நீங்க சைக்கிள் ஓட்டுறதும் அப்படித்தான். ஒரு சைக்கிள் ஓடும் போதும் சைக்கிள் ஏறினது பிறகு எப்படி செய்யணும், இது செய்யணும், அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அது எல்லாமே ஒரு லாங் டேர்ம் மெமரிஸ்ல இருக்குது. பட் இப்போ நீங்க சொன்ன இந்த எக்கனாமிக்ஸ், இந்த அக்கௌண்டிங், இந்த பிசினஸ் ஸ்டடி சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ஒரு 3 months, ஒரு 3 years அப்படின்னு சொல்லி படிக்க போறது. ஒரு 3 years தான் சொல்லி ஒரு 3 வருஷம் லாங் டேர்ம் பார்த்தாலும் ஒரு யூனிட்டை நீங்க மேக்ஸிமம் ஒரு 2 months 3 months தான் படிக்க போறீங்க. அதுக்கு பிறகு அடுத்த யூனிட்டுக்கு நீங்க போயிடுவீங்க. அந்த 2 monthsங்கிறது ஒரு 3 monthsங்கிறது வெரி வெரி ஷார்ட் டேர்ம். அந்த ஷார்ட் டேர்ம்ல நீங்க படிக்கிற விஷயத்த உங்களோட மெமரியில லாங் டேர்முக்கு நீங்க மாத்தாத வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ஜஸ்ட் ட்ரை, நம்ம ஒரு ப்ராக்டிக்கலா போய் ட்ரை பண்ணுவோமே. அஜித் சொன்னாலும் விஜய் சொன்னாலும் 2 பேர் ஃபேஸ் உங்களுக்கு வாரதுக்கு எத்தனை செகண்ட்ஸ் எடுக்குது? அஜித் பேரை சொன்னாலோ விஜய் பேரை சொன்னாலோ 2 பேர் ஃபேஸ் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வாரதுக்கு எத்தனை நிமிஷம் எடுக்குது? அதுவே உற்பத்தி சாத்திய வலையின் எடுகோள்கள்டா
இருக்கிற 4 எடுகோள்களும் வாரத்துக்கு எவ்வளவு நேரம் தேவைப்படும்? உற்பத்தி சாத்திய வலையினுடைய எடுகோள்களை கேட்டா, அல்லது வரையறுக்கப்பட்ட பொது கம்பெனியுடைய பண்புகளை கேட்டா, அல்லது SLFR 16 இருக்கிற ஒரு கொஸ்டினை கேட்டா, இட் டிபெண்ட்ஸ். பிகாஸ் ஆஃப் வை தோஸ் ஆர் இன் யூர் ஷார்ட் டேர்ம் மெமரி. நான் அஜித்ர பேரை சொன்னதோ விஜயர பேரை சொன்னதோ தோஸ் ஆர் இன் யூர் லாங் டேர்ம் மெமரி. பிகாஸ் நாளாந்தம் கேட்டு நீங்க பார்த்து வாரது எல்லாமே உங்களோட லாங் டேர்ம் மெமரிக்கு, ஃபெஸ்ட் கேட்கும்போது அது ஷார்ட் டேர்ம், கேட்டே இருக்கும்போது அது லாங் டேர்ம் மெமரிக்கு மாறும். அதே போல ஒரு விஷயம் ப்ராக்டிஸ் இல்லைன்னு சொன்னா ஷார்ட் டேர்ம் மெமரியிலேயே இருந்துடும். ப்ராக்டிஸ் பண்ணி வந்தீங்கன்னு சொன்னா லாங் டேர்ம் மெமரிக்கு மாறும். அது மாறுறதுக்கான அது நோட் சப்ஜெக்டையோ இப்போ எக்கனாமிக்ஸ் பிசினஸ் ஸ்டடிஸ் போன்ற சப்ஜெக்டை மாற்றணும்னு சொன்னா வி ஷுட் ஹேவ் அ ப்ராப்பர் ரிவிஷன் சிஸ்டம். ஒரு ரிவிஷன் சிஸ்டம் நம்மகிட்ட இருக்கணும். நாளாந்தம் ரிவைஸ் பண்ற மாதிரியான ஒரு சிஸ்டம். உதாரணத்துக்கு நம்ம ஏஐடி ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஏ லெவல் பிசினஸ் ஸ்டடிஸ் எக்கனாமிக் கிளாஸ்ல நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்றல, பட் வி ஹவ் இம்ப்ளிமெண்டட் இன் ஏஐடி WIT கிளாஸஸ்ல வி ஹவ் ஆல்ரெடி இம்ப்ளிமெண்டட் போட்டோகிராஃபிக் மெமரி சிஸ்டம்னு சொல்லிட்டு நோட்ஸை வந்துட்டு ஆப் மூலமாக ரிவிஷன் பண்ணி செய்யறது. அதுவே நமக்கு ரிவைஸ் பண்ணப்படும். ஒவ்வொரு நாளைக்கும் ரிவைஷன் பண்ணுவோம், ஆனா வெவ்வேறு விஷயத்தை நம்ம ரிவைஸ் பண்ணுவோம். அப்ப அது என்ன செய்யும் சொன்னா ஒவ்வொரு நாளைக்கும் அந்த விஷயத்தை பார்த்துக்கு வரும்போது இட் வில் டிரான்ஸ்ஃபார்ம் த ஷார்ட் டேர்ம் மெமரி டு த லாங் டேர்ம் மெமரி. அதே போல நாங்க பிக்சோரியலை வச்சு தான் அந்த WITல அந்த பிசினஸ் ஸ்டடிஸ் எல்லாம் பிள்ளைகளுக்கு இலகுவா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நம்ம செய்யறோம். அப்ப அது என்ன நடக்குது, ஷார்ட் டேர்ம் மெமரில இருந்து லாங் டேர்ம் மெமரிக்கு வருது. அந்த சப்ஜெக்ட் பேரை கேட்ட உடனே உங்களுக்கு அந்த பிக்சர் ஞாபகம் வரும். அந்த பிக்சர்ல இருந்து அந்த நோட்ஸ் எடுப்பீங்க. அதுதான் நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண அந்த சிஸ்டம். ஆனா அது எப்ப வரும், டெய்லி யூ ஹேவ் டு பிராக்டிஸ். ஃபர்ஸ்ட் டைம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு 2 hours எடுக்கும். செகண்ட் டைம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு half an hour எடுக்கும். பட் ஃபைனலா நீங்க செய்யும் போது 1 hour போதும் ஒட்டுமொத்தமான சப்ஜெக்டையும் நீங்க சொல்றதுக்கு. அதே போல சொல்லி ஒரு 2 secondsக்குள்ள சரியா உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும், நீங்க சரியா ப்ராக்டிஸ் பண்ணிருந்தீங்கன்னா. ஸோ அது எல்லாருக்கும் இருக்க பிரச்சனை. பிகாஸ் நம்மளோட பிரைன் ஸ்டோரேஜ் டிவைஸ் கிடையாது. சேகரிச்சு வைக்கிறதுக்காக பிரைன் உருவாக்கப்படல. புதிய ஐடியாஸ், புதிய சிந்தனைகள் வாரத்துக்கான இடம் தான் நம்மளோட ஐடியா. அதுல கொண்டு போய் நாம சேமிக்க தொடங்கினோம்னு சொன்னா தட்ஸ் அ பேட் ஐடியா. அதை நாம என்ன செய்யணும்னு சொன்னா அதுக்கேத்த மாதிரி மாத்தி தான் நம்ம சேமிச்சு வைக்க பார்க்கணும். அப்பதான் அது குயிக்கா தரும். கேள்விப்பட்டீங்க தானே SSD ஹார்ட் டிஸ்க், HDD ஹார்ட் டிஸ்க், 2 கேள்விப்பட்டீங்க தானே? பெரும்பாலும் நீங்க எல்லாருமே 2K கிட்ஸ் தான், இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஹார்ட் டிஸ்க்ல எது ஸ்பீட் அண்ட் பவர் கூட, HDDயா SSDயா? SSD. காரணம் என்ன, அதுக்கேத்த மாதிரி அது உருவாக்கப்படுது. ரைட்டிங்கும் ரீடிங்கும் ஸ்பீட் கூட. சரியா? சோ உங்களோட பிரெயின் என்னத்துக்கு, ஸ்டோரேஜ் பண்றதுக்கானதுல தான் நீங்க ஸ்டோரேஜ் பண்ணணும். ஐடியாஸ் வார இடம் தான் பிரெயின். அதுல கொண்டு போய் நீங்க ஸ்டோரேஜ்ல அப்படியே கொண்டு போய் எழுத்துக்களாக கொட்ட போனீங்கன்னா அது நடக்க மாட்டுச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதை பிக்சோரியலா மாத்தி போட்டோகிராஃபிக் மெமரியாக மாத்தி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். தட்ஸ் ஆல். ரிஸ்னியா, ஓகே, ஐ வில் அன்மியூட் யூ. எஸ், ஆஸ்க் தி क्वेश्चन. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம், சொல்லுங்கம்மா. சார், லைஃப் ஃப்ரெண்ட்ஸோட சார் அங்கே நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் சார். இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரும் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸை தான் இருப்பாங்க. ஆனா எல்லாரும் அதை எல்லாருக்கிட்டே சொல்ல மாட்டாங்க. சிலவங்க சொல்லி அவனோட மனசுல இருக்கிற கஷ்டத்தை குறைச்சு கொள்ளுவாங்க. ஆனா சிலவங்க சொல்ல மாட்டாங்க. இதை சொன்னா சிரிப்பாங்களோ, இது ஒரு ப்ராப்ளம் ஆண்டி கேட்பாங்களாண்டி பயத்துல சொல்லாம வைப்பாங்க. அப்படி சொல்லாம வைக்கிறதால சார் மனசுல வச்சு ஸ்ட்ரெஸ் கூடுது சார். இப்படி டிப்ரெஸ் ஆகுது. இந்த நெகட்டிவ் தாட்ஸ் எப்படி இல்லாம ஆக்குது சார்? இந்த டைம்ல என்ன செய்யணும்? இதுக்கு ரீசன் என்னன்னு சொன்னா நீங்க ஒண்ணு செய்ய தேவையில்லை. நீங்க யார்கிட்ட சொல்ல போறோங்கிற ஆக்களை சரியா சூஸ் பண்ணிக்கொள்ளணும். அவ்வளவுதான் பிரச்சனை. இந்த பிரச்சனை வெளியில இல்ல, உங்களை தான். இப்போ நம்ம சொல்றத எல்லாரும் காது கொடுத்து கேட்கணும்னு நம்ம எதிர்பார்க்கலாது இந்த வேர்ல்டுல. நாம யார்கிட்ட சொன்னா நம்மளோட பிரச்சனையை கேட்பாங்கிறவங்களை நாம சரியா சூஸ் பண்ணிக்கணும். அவங்ககிட்ட சொன்னா கட்டாயமா கேட்பாங்க. அது சின்னதாக இருக்குதோ பெரியதாக இருக்கிறதோ நபர்களை பொறுத்து. இப்போ எனக்கு காலில் அடிபட்டுட்டுன்னு சொன்னா எங்களோட அம்மாவுக்கு அது பெரிய ஒரு விஷயம். ஆனா அதுவே நான் வேலை செய்யற கம்பெனில சொன்னா ஜஸ்ட் டேக் கேர் அப்படின்ட்டு என்ன செய்வாங்க, டேக் கேர் யூர் ஹெல்த் அப்படின்ட்டு போயிடுவாங்க. அடுத்த கட்டமா அதை பத்தி யோசிக்க மாட்டாங்க. பட் எங்களோட பேரண்ட்ஸ் அதை பத்தி யோசிப்பாங்க. ஸோ நம்ம சொல்ற விஷயம் பிரச்சனை இல்லை, அது சின்னதா பெருசாங்கிறது அது யாருக்கிட்ட சொல்றோங்கிறத பொறுத்து. ஸோ யூ ஷுட் சூஸ் ஹூ யூ ஆர் கோயிங் டு ஸ்பீக் யுவர் ப்ராப்ளம்ஸ். எல்லா பிரச்சனையும் எல்லாரோடையும் பேச முடியாது. யாரு நமக்காக காது கொடுத்து கேட்பாங்களோ அவங்ககிட்ட தான் நம்ம சொல்லணும். நம்ம தவறான ஆக்கள்கிட்ட சொல்லிட்டு நாம என்ன செய்யலாது, நாம அவங்கள குறை சொல்ல முடியாது. ரைட் ரைட். எனி அதர்ஸ்? ஆமினா, எஸ், அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க.
சார் கேளுங்க. நான் வந்து தமிழ் மீடியம் படிக்கிறேன். அப்ப Okay. எங்களுக்கு வந்து எங்களோட கெரியரை போக்கொள்ட்டு எங்களுக்கு நாங்க இங்கிலீஷ் மீடியம் இல்லாதனால எங்களுக்கு சரி ப்ராப்ளம் வருமா சார்? ரைட், இட்ஸ் a குட் கொஷின். ஸோ தமிழ் மீடியம் படிச்சு உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியத்துக்கு மாறுறதால உங்களோட கெரியர்ல ப்ராப்ளம் வருமான்னு கேட்டால் ப்ராப்ளம் வரும். ஆனா அந்த ப்ராப்ளம் எப்போ வரும்னுச்சுன்னா, என்னால இங்கிலீஷுக்கு அடாப்ட் ஆக இயலாது. நான் ஏற்கனவே இந்த செஷன்ல சொன்ன விஷயம் தான். அந்த ஒரு விஷயத்துல இருந்து இன்னொரு விஷயத்துக்கு மாறும் போது ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஒன்று ஏற்படும். ஒரு ஆக்வர்ட் சிச்சுவேஷன் வரும். அந்த சிச்சுவேஷனை நீங்க ஓவர் கம் பண்ணணும். அதை பண்றதுக்கு உங்கள்கிட்ட பொறுமையும் கன்சிஸ்டன்சியும் ஃபோக்கஸும் இருந்தால் உங்களுக்கு பிரச்சனை வராது. ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து ஓ லெவல் வந்து இங்கிலீஷ் சி தான் கிடைச்சு, நாட் சி, எஸ் தான் ஃபர்ஸ்ட் டைம் கிடைச்சிச்சு. ஏ லெவல் அதுவும் கிடையாது, டபிள்யூ தான். பட் ஆஃப்டர் தட் ஐ ஃபோக்கஸ் ஆன் தட். சரியா? ஐ ஃபோக்கஸ் ஆன் தட் பிகாஸ் அன்டில் மை ஏ லெவல்ஸ் ஐ டோன்ட் ஹவ் எனி பர்பஸ். எனக்கு இங்கிலீஷ் வந்து தேவைப்படுங்கிறதுக்காக இந்த ஆப்ஷனும் கிடைக்கல. பிகாஸ் ஐ லேர்ன்ட் இன் தமிழ் மீடியம் அண்ட் ஐ லவ் தமிழ். தமிழ் எனக்கு ஏ வந்ததுல தமிழும் தமிழ் லிட்ரேச்சர் தான் ஏ. அந்த அளவுக்கு தமிழ் தான் பிடிக்கும். கல் தோன்றி முள் தோன்றா முன் தோன்றிய மூத்த மொழி எம் தமிழ் மொழி. சரியா? ஐ லவ் திஸ் சென்டென்ஸ். எதுல படிக்கிறோங்கிறது இல்லை, ஆனா ஒரு டைம்ல உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து தேவைப்படும். பிகாஸ் எல்லா சிஸ்டமும் இங்கிலீஷ்ல தான் இருக்குது. நிறைய புக்ஸ் வந்து இங்கிலீஷ்ல தான் இருக்குது. நிறைய ரிசோர்சஸ் இங்கிலீஷ்ல தான் இருக்குது. உங்களுக்கு ஜாப் தரணும்னு சொன்னா அந்த ஜாப் பண்ற என்வாயரன்மெண்ட் இங்கிலீஷ்ல தான் இருக்குது. இஃப் யூ வாண்ட் டு ப்ரிப்பேர் இன்கம் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் பேலன்ஸ் ஷீட் யூ ஷுட் ப்ரிப்பேர் இன் இங்கிலீஷ் மீடியம். அப்போ உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து தேவைப்படும். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை நீங்க எடுத்துக்கொள்றதுக்கு தயாரா இருக்கீங்களா? என்ன வந்தாலும் பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன், எவ்வளவோ படிச்சு வந்துட்டேன், இட்ஸ் ஜஸ்ட் அ லாங்குவேஜ், ரைட்? அந்த தைரியம் தான் உங்களை கொண்டு போய் வரும். அந்த தைரியம் இல்லாட்டி தான் உங்களுக்கு பிரச்சனையே தவிர வேற இங்கிலீஷ்ல படிக்கிறீங்களா தமிழ்ல படிக்கிறதா இல்லை. ஒரு டைம் வரும், அந்த டைம்ல உங்களுக்கு அது தேவைப்படும். அதுக்காக நீங்க இறங்கி வேலை செய்றீங்களா? அவ்வளவுதான், தட்ஸ் இட். வேற இங்கிலீஷ்ங்கிறது ஒரு பிரச்சனை கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் அ லாங்குவேஜ், நாட் அ நாலேஜ். நெக்ஸ்ட் ஏஐடி வந்து அக்டோபர் ஸ்டார்ட் ஆகும். எனி அதர்ஸ்? ரிஸ்னியா, மதுபாஷினி, ரொஷான், லிஃப்னி, ஷாரா, எனிவான் யூ கேன் ஆஸ்க். ஹலோ சார். சொல்லுங்க ரோஷான். சார் இப்படித்தான் சார், நாங்கள் இப்போ சக்ஸஸை நோக்கி நாங்கள் போக்கல. எங்களுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகிக்குது, மணி. அது இப்போ சும்மா உதாரணத்துக்கு சொல்ல போனால், இப்போ ஒடிட் ஃபார்ம் ஒன்றுக்கு நான் கொழும்புக்கு போகணும் சொன்னாலும் அது ஹவுஸ். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மதுபாஷன், ரோஷான் பேசட்டும். ஓகே ஓகே, நீ ஹவுஸுக்கு கூட இப்போ ஹவுஸ் வாடகையாக ஒரு 8000 மட்டும் போகுது. விளங்குதா சார்? எஸ் எஸ் எக்ஸாக்ட்லி. ஹலோ சார். எஸ் கேக்குது சொல்லுங்க. இப்போ ஹவுஸ் வாடகை கூட ஒரு 8000 மட்டும் போகுது. இப்ப இந்த மணி ப்ராப்ளம் நான் எப்படி மேனேஜ் பண்றது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. எஸ், தட்ஸ் குட் क्वेश्चन. இது ஒரு பிராக்டிகலான क्वेश्चंस. ஆக்சுவலி ஐ வென்ட் த்ரூ தி ஸ்டேஜ் மை டியர், பிகாஸ் ஐ நோ த பெயின். நீங்க சொல்றதுல பெயின் வந்து இன்னைக்கு 100% எனக்கு விளங்கும். பிகாஸ் ஐ நோ திஸ் பெயின். சொல்ல போன ஸ்டூடெண்ட்ஸ், எனக்கு ஐ டிட் மை A levels. Then after that, straightly before I get my results, I want to become a chartered accountant. So I went to Colombo, just with 1000 rupees in my money. வீட்டில் எல்லாரும் எதிர்த்தாங்க, நோ நான் போகணும்னு சொல்லிட்டு நான் போய்த்தேன். பட் அங்கே போனது அப்புறம் தான் விளங்கிச்சு, இட்ஸ் ஆல்வேஸ் அபவுட் மணி. இப்போ உங்களுக்கு ஆடிட் ஃபார்ம் இவர் சொன்ன மாதிரி தான், ரோஷான் சொன்ன மாதிரி ஒன்லி 8000. இப்போ தான் 8000, அந்த டைம் 5000 தான். சரியா? ஸோ ஒரு 8000 மாதிரி தான் கிடைக்கும். பட் ஒரு அதர் ப்ரொவின்ஸ், ஒரு பீப்புளாக, ஒரு ஏனைய மாகாணம், ஏனைய மாவட்டத்திலேருந்து இங்கே வந்த ஒரு ப்ரொவின்ஸாக இருந்தீங்கன்னு சொன்னால், இஃப் யூ வாண்ட் டு ஸ்டே ஒரு ஜஸ்ட் ஒரு மினிமலான ஒரு பிளேஸில் நீங்கள் சர்வ் பண்ணணும்னு சொன்னாலும் மினிமம் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5000 வந்துட்டு உங்களுக்கு ரெண்ட் போகும். அதே போல் அட்லீஸ்ட் ஒரு 25,000, ஒரு 30,000 வரைக்கும் உங்களுக்கு ஃபுட் எக்ஸ்பென்ஸ் போகும். அதே போல் உங்களுக்கு ட்ராவலிங் வந்துட்டு போகும். நீங்கள் அங்கே போய் சார்ட்டர் கிளாஸுக்கு போகணும்னு சொன்னால் அதுக்கு எக்ஸ்பென்ஸ் ஆகும். தேர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ். பட் இருக்கிற இஷ்யூ என்னென்ன ஸ்டூடெண்ட், யூ ஹேவ் டு ஹேவ் அ ஹோப். என்ன சரி ஒரு வழியில் நமக்கு ஒரு உதவி வரும். அந்த உதவியை நாம் ஒரு எது வழியிலன்னு ஒரு பெற்றுக்கொள்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு ஆடிட் ஃபார்ம்கள் நீங்கள் கிளம்புல தான் போகணும் இல்லை, கேண்டிக்கு போகலாம். நிறைய இடத்துல சின்ன சின்ன ஆடிட் ஃபார்ம்ஸ் இருக்குது. அதே போல் நிறைய இடத்துல வந்து அந்த ஆடிட் ஃபார்ம்ஸே அந்த ரெண்ட் கொடுக்கறதுக்கு கேட்குறாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் நன்ஆடிட் நீங்கள் போகலாம். நன்ஆடிட்டில் கொஞ்சம் சேலரி உங்களுக்கு கூட தருவாங்க. பட் உங்களுக்கு அந்த ஒரு ஆடிட்டில் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது.
பட் எனிஹவ் யூ ஷுட் டேக் எக்ஷன்ஸ் மை டியர்ஸ். கொஞ்சம் எப்படி சரி ஒரு ஒரு சப்போர்ட் வந்து வந்துட்டே ஆகணும். உதாரணத்துக்கு நம்ம வளர்றோன்னு சொன்னா யாரு சரி ஃபெஸ்ட்டுக்கு கொஞ்சம் மாதிரி நமக்கு ஒரு அந்த நீர் கொஞ்சம் பாய்ச்சத்தான் வேணும். ஸோ உங்களோட ஃபெமிலியில யாரு சரி சப்போர்ட் ஒன்று பண்ணுவாங்க, என்ன சரி செய்வாங்க, கட்டாயம் எதுல இருந்து ஒரு வழியில இருந்து வரும். பிகாஸ் உங்களோட நம்பிக்கை அதை கொண்டு வந்து உங்களுக்கு சேர்க்கும். உண்மைக்கு உங்களுக்கு சப்போர்ட் ஒன்று கட்டாயம் தேவை. பட் அது ஏதாவது ஒரு வழியில கட்டாயம் கிடைக்கும். நீங்க 100% அதை நம்பினீங்கன்னு சொன்னா. ஸோ ஏதாவது ஒரு வழியில வரும். ஸோ யூஸ் தட், டேக் தட் ஆப்பர்ச்சுனிட்டி, யூஸ் தட். அது கூட கெட் த்ரோ பண்ணுங்க. அதுக்கு பிறகுக்கும் நீங்க அவங்களுக்கு செஞ்சு கொள்ளலாம். ஸோ உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரும் சரி சப்போர்ட் எடுங்க. தேர் இஸ் நோ அதர் ஆப்ஷன்ஸ் மை டியர்ஸ். நம்புங்க, ஒர்க் பண்ணுங்க. கேட்காமலுக்கு எதுவும் கிடைக்காது. ஃபெமிலி தான், ஃபெமிலியை தவிர வேற எந்த ஆப்ஷனும் கிடையாது. உங்களோட அம்மா அப்பாட்ட பேசுங்க. நிறைய பேர்கிட்ட இருக்கிற பெரிய இஷ்யூ என்னன்னு சொன்னா, இது பேரண்ட்ஸ் கேட்டுக்கிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட பிள்ளைகள்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க மை டியர்ஸ். நான் பேரண்ட்ஸுக்கு சொல்ற ஒரு முக்கியமான விஷயம், உங்களோட பிள்ளைகள்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஒரு நாள் சரி, ஐ பர்சனலி இது வந்து ஒரு பெரிய ஒரு பெயின் எனக்கு. ஐ பர்சனலி பிலீவ் இன் தட். பேரண்ட்ஸ் உங்களோட பிள்ளைகள்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. நிறைய இடத்துல நீங்க வீடு உங்களோட பெண் பிள்ளைகளுக்கு வீடு கட்டுறது ஓகே, தட்ஸ் ஃபைன். வீடு கட்டத்துல பல லட்சக்கணக்கில் நீங்க காசு போடுறீங்க. அதே போல சொத்துக்களை வாங்குறதுல பல லட்சங்கள் நீங்க செலவழிக்கிறீங்க, நிறைய செய்றீங்க. ஆனா உங்களோட பிள்ளைகள்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஒரு கட்டத்துல அது ஒரு ஆணோ பெண்ணோ நல்லா படிச்சு, தானாக படிச்சு, அங்க வேலை செஞ்சு இங்க வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு முன்னேறி வந்ததுக்கு பிறகுக்கு கட்டாயமாக நீங்க அந்த நிழல்ல ஒதுங்க போவீங்க. உங்களோட பிள்ளைகள் உங்களோட பிள்ளைகள்ங்கிற ரீதியில நீங்க அவங்ககிட்ட ஒதுங்க போவீங்க. பிகாஸ் அவங்ககிட்ட ஹெல்ப் கேட்பீங்க. ஆனா அவங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மனசு வலிக்கும். நம்மட பேரண்ட்ஸ் அந்த டைம் நாம கஷ்டப்பட்டு அங்க வேலை செஞ்சு இங்க வேலை செஞ்சிருந்த டைம்ல உதவி செய்யறதுக்கு நகைக்கும். உங்கள்கிட்ட நகைகள் இருந்திருக்கும். அதே போல மற்றவங்ககிட்ட கேட்டா கொடுக்கறதுக்கான ஃபெசிலிட்டிஸ். ஆனா நீங்க எந்த முயற்சியுமே செஞ்சிருக்க மாட்டீங்க. பிகாஸ் இவங்கெல்லாம் முன்னேறுவாங்களா அப்படிங்கிற மாதிரி சில பேர் இருக்காங்க. நீங்க அப்படி இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். சரியா? பட் நான் சொல்றேன், ஆனா அந்த டைம் அவன் கஷ்டப்பட்டு அங்க முன்னேறி எல்லாமே செஞ்சு ஒரு பெரிய ஒரு நிலைமைக்கு வந்தது பிறகு அந்த ஆலமரத்துல நிழல் சாயறதுக்காக நீங்க வரும்போது ஒரு நல்ல மகனா, ஒரு நல்ல இதா கட்டாயமாக அவங்க செஞ்சு தருவாங்க. ஆனா அந்த டைம்ல மனசுல ஒரு வலி ஒன்று இருக்கும். அந்த டைம்ல ஒரு மனசுல ஒரு வலி இருக்கும். என்ன தெரியுமா? அந்த டைம் நம்மட அம்மா அப்பா, நம்மட அப்பா அம்மா நமக்கு ஒரு சொட்டு கொஞ்சம் ஒரு ரிஸ்க் கொண்டு எடுத்து செஞ்சிருந்தா இந்த டைம் நம்மட மனசு 100% ஒரு செழிப்பான நிலைமையில நாம இதை கொடுக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வரும். அந்த டைம் அவங்களுக்கு ஒரு உதவி செய்ய வாய்ப்பிறையும் செய்யாம போயிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை வரும். அது ஒரு பெரிய ஒரு பெயின் உங்களுக்கு தரும். பட் அதுக்காக ஆல்வேஸ் ரெஸ்பெக்ட் யுவர் பேரண்ட்ஸ். அவங்க இல்லாட்டி நாம இல்லை. ஸோ தட்ஸ் இட். ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். அது பேரண்ட்ஸ் எல்லாத்தையும் உங்களோட ஃபெமிலியில சரி, உங்களை மதிக்கிற, உங்களை நம்புற ஒருத்தர் 2 பேராவது இருப்பாங்க. ஆஸ்க் த ஹெல்ப், டிஸ்கிரைப் யுவர் சிச்சுவேஷன், உங்களோட நிலைமைகளை விளக்குங்க. டெஃபினெட்லி ஐ வில் பிகம் ஒன் டே சக்ஸஸ்ஃபுல் பர்சன். தென் அது பிறகு நீங்க அவங்கள பல மடங்கு பார்க்கலாம். ரைட் கைஸ், 9:30 ஆகுது. Today the last question was very emotional to me. Okay guys, so thank you all. Thank you for your love and thank you for your support. Let's see in the next class my dears. So நல்லா படிங்க, classes continuous ஆவாங்க. Thank you, bye, see you.